வெல்கம். சிஎஸ்ஐஆர் நெட் லைஃப் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்யூஷன் இங்கே பார்க்கலாம். இது யூனிட் 5 டெவலப்மெண்டல் பயாலஜிலிருந்து எடுக்கப்பட்ட சில கொஷின்ஸ். இது ஜூன் டிசம்பர் 2020 21 22 எடுத்த கொஷின்ஸ். இதே போல பார்ட் 1 இதே சேனல்ல உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல பார்க்கலாம், கோர்சஸ்லையும் பார்க்க முடியும். உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வேற டாபிக்ஸ்லையும் இந்த சேனல்ல உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகப்படுறதுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். A type of regeneration in which the differentiated cells divide, maintaining their differentiation function without de-differentiation and production of undifferentiated mass. ஆம்பிபியன் லிம்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல எபிமார்போசிஸ் நடக்குது. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கட் ஆகப்பட்ட இந்த லிம்ப்ல இருக்கக்கூடிய இந்த பட் வளரத பிளாஸ்டிமா அப்படின்றோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா டி டிஃபரன்சியேஷன் நடக்குது. நம்மளுக்கு கொஸ்டின்ல வித்தவுட் டி டிஃபரன்சியேஷன் அப்படின்றாங்க. ஸோ டி டிஃபரன்சியேஷன் அப்படின்னா இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் விட்டுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உருவாகக்கூடிய செல் டிவிஷன் போல இந்த இடத்த வந்து லிம் பட் பிளாஸ்டிமா உருவாக்கி அதுல இருந்து லிம் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இது வந்து டி டிஃபரன்சியேஷன் பண்ணக்கூடியது எபிமார்போசிஸ். மார்ஃபல்லாசிஸ், ஸோ இது ஹைட்ரால நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலயும் இதே போல தான் டி டிஃபரன்சியேஷன் நடந்து அதுக்கப்புறம் பட் ஃபார்மேஷன், இந்த ஃப்ராக்மெண்ட் ஆனது ரெண்டும் தனித்தனி ஆர்கானிசமா உருவாகுது. காம்பன்சேட்டரி ரீஜெனரேஷன், ஸோ இதுதான் நம்மளுடைய லிவர்ல பார்க்கக்கூடிய ரீஜெனரேஷன். இதுதான் கம்ப்ளீட் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே டி டிஃபரன்சியேஷன் நடக்கிறது இல்லை. ஏன்னா லிவர்ல இங்கே டேமேஜ் ஆன செல் கட் ஆகப்பட்டா ஆர் இங்கே ரிமூவ் ஆகப்பட்டா சில செல்கள் அதே போல இன்னொரு ஹெல்த்தி ஹெப்படோசைட் செல்கள் வந்து உருவாகிறத பார்க்க முடியும். ஸோ இங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் உருவாகுது, அதை போலவே உருவாகுது. ஸோ காம்பன்சேட்டரி ரீஜெனரேஷன் தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸ்டெம் செல் மீடியேஷன் ரீஜெனரேஷன் அப்படின்றது நம்மளுக்கு இங்க ரெப்ளனிஷ்மெண்ட் அதே போல ஒரு செல்லும் உருவாகும். ஸோ அதே போல ப்ரிகர்சர் செல் மூலியமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் டிஃபரன்ஷியேஷனும் இங்கே நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே காம்பன்சேட்டரி ரீஜெனரேஷன். The programmed cell death that separates the digits during the tetrapod limb development is dependent on which of the following signaling pathway. ஸோ இங்க இருக்க சிக்னலிங் பாத்வேல எது வந்து டெட்ராபாட் லிம்ப் டெவலப்மெண்ட்க்கு உதவியா இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போதான் பார்த்தோம் இந்த லிம்ப் டெவலப்மெண்ட் அப்படின் போது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வகிக்கிறது எது அப்படின்னா போன் மார்ஃபோஜன் புரோட்டீன். ஸோ த பிஎம்பி அப்படின்றோம். ஸோ இங்கே போன் மார்ஃபோஜன் ப்ரோட்டீன் ஒவ்வொரு டிஜிட்டுக்கு இடையிலையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த போன் மார்ஃபோஜன் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தான் இந்த டிஜிட் செப்பரேஷன் நடக்குது. ஸோ இங்கே இருக்க இந்த வெப் போல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அப்பாப்டாசஸ் அப்படின்ற முறையில் இந்த சர்க்கிள் வந்து அழியப்படும். அப்போ டிஜிட்ஸ் செப்பரேட் ஆகப்படும். இன்கேஸ் இந்த பிஎம்பியில் டிஃபால்ட் இருந்தது இல்லை மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா இது ஒரு வெப்டு ஃபீட்டாக தான் இருக்க முடியும். ஆர் எக்ஸ்ட்ரா டிஜிட்ஸ் வரதை வந்து நம்ம நார்மல் கண்டிஷன்ஸில் பார்க்க முடியுது. இப்போ நம்ம டக் மாதிரி ஆர் பேட்ல எல்லாம் பார்க்குறோம்னா வெப்டு அதுக்கு வந்து விங்ஸ் இருக்கு ஆர் வெப்டு ஃபீட் இருக்கிறத பார்க்க முடியுது. அது வந்து இந்த போன் மார்ஃபோஜன் ப்ரோட்டீன் உடைய இன்ஹிபிஷன் நடக்கிறதுனால வித் ஹெல்ப் ஆஃப் ஜிஆர்இஎம். ஸோ இது மூலியமா வெப் ஃபீட் ஆர் வெப் விங்ஸ் வந்து வரதை பார்க்க முடியுது. இந்த எஃப்ஜிஎஃப் அப்படின்றது இந்த லிம்ப் வளர்றதுக்கு ஆரம்ப கட்டத்தில் வளர்றதுக்கும் அதே போல டபிள்யூஎன்டி சிக்னலிங் வந்து இந்த பட் உருவாகிறதுக்கும் அந்த டார்சல் வென்ட்ரல் ஆக்சஸுக்கான அந்த பேட்டர்னிங் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல தான் எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டீனும் இந்த லிம்ப் பட் ஃபார்மேஷனுக்கு உதவக்கூடியது ஆரம்ப கட்டத்தில். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த டெட்ராபாட் லிம்ப் டெவலப்மெண்ட்டுக்கு உதவக்கூடியது பிஎம்பி ப்ரோட்டீன் ஆப்ஷன் ஏ. Which one of the following best describes the ability of the cells to respond to specific inducing potential? ஒரு செல் டிவிஷன் அப்போ ஒரு செல் வந்து இன்னொரு செல்லுக்கு சிக்னலிங் தரப்போ ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய நேச்சர் தான் இங்கே கேட்குறாங்க. பொட்டன்சி அப்படின்னும் போது இப்போ லைக் ஸ்டெம் செல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ப்ளூரிபொட்டன்ட் பல விதமான செல்கள் உருவாகிறதுக்கோ ஆர் டோட்டிபொட்டன்ட் ஸ்டெம் செல் ஆகவோ மல்டிபொட்டன்ட் ஸ்டெம் செல் ஆகவோ உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு பொட்டன்சி இருக்குன்னு சொல்லலாம், ரெஸ்பாண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ பொட்டன்சி வராது. ஈக்குவைவேலன்ஸ், ஸோ ஈக்குவைவேலன்ஸ் அப்படின்றது சிமிலர் அதே போல இருக்கக்கூடிய சர்க்கிளை உருவாக்கக்கூடியது. ஸோ ரெஸ்பாண்ட்னு வராது. ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றதும் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ ஆல்ரெடி கமிட்டட் செல் இன்கேஸ் அது ரேர் கேசஸ்ல தான் அந்த ஃபேட் டிட்டர்மினேஷன் ரிவர்ஸ் ஆகப்படும். என்ன செல் ஆகணும் அப்படின்றது கமிட் ஆயிருக்கோ அதுதான் உருவாகப்படும். பட் கம்பீட்டன்ஸ் அப்படின்றது வந்து டைம் லிமிட்டட் ஸ்டேட் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ரிசெப்டர்ஸ் கொண்டதா இருக்கு. ஸோ இங்க வந்து கரெக்டான டிரான்ஸ்கிரிப்ஷன் மாலிகூல்ஸ் தேவைப்படும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கம்பீட்டன்ஸ் தான் நம்மளுக்கான ஆன்சரா இருக்கு ஆப்ஷன் சி. Which one of the following floral mutants show the pattern sepals, petals, sepals?
ஸோ ஒன்லி செப்பல்ஸ் இருக்கு. ஸோ இங்க என்ன இல்லை அப்படின்னா, ஸோ கேமெட் ஃபார்மேஷன் இங்க இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஸோ அப்போ எதுல மியூட்டேஷன் நடந்திருந்தா இங்க கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ BA இதெல்லாம் வந்து பெட்டல்ஸை குறிக்கக்கூடியது. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கான பூல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எது இல்லை, ஸ்டேமன் கார்பல் இல்லை. ஸோ இங்கே Cல வந்து மியூட்டேஷன் நடந்திருக்கணும். ஸோ Cல மியூட்டேஷன் நடக்கணும்னா A கேமஸ்ல மியூட்டேஷன் நடந்திருக்கணும். ஸோ A கேமஸ் தான் நம்மளுடைய ஆப்ஷன். Which one of the following statement is incorrect? Okay, transient rise in calcium ion is necessary for egg activation in mammals. ஸோ இப்போ mammal செல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ mammal எக்ல இந்த ஸ்பெர்ம் வந்து என்ட்ரி அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா, இந்த எக்குக்குள்ள கால்சியம் இன்க்ரீஸ் ஆகும். கால்சியம் இன்க்ரீஸ் ஆனாதான் ஃபர்தர் இந்த ரியாக்ஷன்ஸ் மூலியமா இங்க என்ன ஆகும், பாலை ஸ்பெர்மி வந்து தடுக்கப்படும். ஸோ நிறைய ஸ்பெர்ம் என்டர் ஆகாம நடக்கக்கூடிய ப்ராசஸ் இங்க வந்து தொடங்குது. ஸோ இது கரெக்ட். ஸ்பெர்ம் இன்டியூசஸ் எக் ஆக்டிவேஷன் அண்ட் டஸ் நாட் இன்வால்வ் கால்சியம் அயான் அப்படின்றாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் கால்சியம் அயான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்கரெக்ட் ஆப்ஷன். இன் மெனி ஆர்கானிசம்ஸ் எக் செக்ரீட் டிஃப்யூசபிள் மாலிக்யூல் தட் அட்ராக்ட் ஆக்டிவ் ஸ்பெர்ம். ஸோ பொதுவாகவே இந்த எக் ரிலீஸ் பண்ணக்கூடியது கீமோ அட்ராக்டன்ட் அப்படின்வாங்க. இந்த கீமோ அட்ராக்டன்ட் ஒவ்வொரு ஸ்பீஷியஸுக்கும் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கில் ஜூனோ அப்படின்ற ரிசெப்டர் கொண்டதாகவும், இப்போ ஸ்பெர்ம்ல வந்து இஜுமோ-1 அப்படின்ற இந்த ஸ்பெர்ம்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன் இங்க வந்து வருது. ஸோ இங்க ஒரு கீமோ அட்ராக்டன்ட் இருக்கு அப்படின்றது இது கரெக்ட். கெப்பாசிட்டேட்டட் mammalian sperm கேன் பெனட்ரேட் த cumulus அண்ட் பைண்ட் டு zona pellucida. இப்போ ஸ்பெர்ம் கெப்பாசிட்டேஷன் அப்படின் போது ஒரு ஸ்பெர்ம் இங்க என்ட்ரி ஆகும்போது கெப்பாசிட்டேஷன் அப்படின்றது இங்க ஆக்ரோசோமல் இந்த கேப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் மூலியமா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கியூமுலஸ் செல்ஸ் அப்படின்ற இந்த கொரோனா ரேடியேட்டா இங்க என்டர் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஜோனா பெலுசிடாவை டைஜஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால இந்த கெப்பாசிட்டேட்டட் mammalian sperm கேன் பெனட்ரேட் அப்படின்றது இது கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் இன்கரெக்ட் அப்படின்றது ஆப்ஷன் பி. In which one of the following developmental events the fate of maternal somatic cell is determined first, which then determines the fate of the developmental embryo? ஸோ இங்க இருக்கிறதுல நம்ம டெவலப்மெண்டல் எம்ப்ரியோ, ஸோ லைக் ஆம்பிபியன் எம்ப்ரியோ, ட்ரோசோஃபிலா, சி எலிகன்ஸ், சி அர்ச்சின். ஸோ இந்த 4 ஸ்பீஷீஸ்ல மேட்டர்னல் அதாவது எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மேட்டர்னல் எக்லேயே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா, the specification of primary organizer in amphibian embryo. ஸோ இது மேட்டர்னல்ல நடக்குமா அப்படின்னா, இது எந்த ஸ்டேஜ்ல நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாலே கேஸ்ட்ருலேஷன். ஸோ கேஸ்ட்ருலேஷன் அப்படின்போது ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேஜஸ்ல. ஸோ ஆம்பிபியன் எம்ப்ரியோ அப்படின்றது வராது. த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டார்சோவென்ட்ரல் ஆக்சிஸ் இன் ட்ரோசோஃபில்லா. ஸோ ட்ரோசோஃபில்லால பார்த்தோம்னா, ஸோ மேட்டர்னலி இந்த குர்கான் mRNA இது போய் இங்கே சில சேஞ்சஸ் நடக்கிறதுனால இது டார்சல் வென்ட்ரல் ஃபேட் வந்து சிந்தசிஸ் ஆகப்படுது. ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டார்சோவென்ட்ரல் ஆக்சிஸ் இன் ட்ரோசோவில்லான்றது தான் கரெக்ட். ஸோ இதுதான் மேட்டர்னலி ஸ்பெசிஃபிகேஷன் நடக்கக்கூடியது. த ஃபார்மேஷன் ஆஃப் வல்வல் ப்ரிகர்சர் செல் டியூரிங் சி டெவலப்மெண்ட் ஆஃப் சி எலிகன்ஸ். ஸோ வல்வல் ப்ரிகர்சர் செல் எப்போ வருதுன்னா லார்வல் டெவலப்மெண்ட் அப்போ தான். ஸோ நாட் டியூரிங் மெட்டர்னல். ஸோ இதுவும் வராது. ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோமியர்ஸ் இன் த கேஸ் ஆஃப் சே அர்ச்சின். மைக்ரோமியர் ஃபேட் டிட்டர்மினேஷன் எப்போ வருது அப்படின்னா ஏர்லி எம்ப்ரியானிக் செல்ல தான், எம்ப்ரியோவா உருவாகுனதுக்கு அப்புறம் தான். ஸோ இதுவும் வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி. Genetic screens for mutants affecting development of leaf trichomes have led to discovery of gene regulating trichome patterning. ஸோ trichome அப்படின்றது நம்மளுக்கு இந்த செடியில இந்த ஹேர் மாதிரி சின்ன முள் மாதிரியும் சொல்லலாம், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடியது ப்ரொடெக்ஷனுக்காக, வேரியஸ் ரீசன்ஸ்க்காக. ஸோ இந்த ட்ரைகோம் பேட்டர்னிங், இந்த ட்ரைகோம் டென்சிட்டி, ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜீன்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்க GLABRA1, ஸோ GL1 மியூட்டன்ட் பிளான்ட் வில் ஷோ ஃபியூவர் ஆர் நோ ட்ரைகோமான்னு கேட்குறாங்க. இந்த பிக்சர்ல பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியுது இந்த GL3, GL1, TTG1. ஸோ இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியேஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த GLABRA1, GL1, TTG1 இது மூணுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா MBW அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை ஜாஸ் அப்படின்ற ப்ரோட்டீன் இன்ஹிபிஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இன்ஹிபிஷனை எடுக்கக்கூடியது தான் ஜாஸ்மோனிக் ஆசிட். ஸோ இந்த ஜாஸ்மோனிக் ஆசிட் கிடைக்கும் போது இந்த ஜாஸ் ப்ரோட்டீன் உடைய டீக்ரடேஷன் இங்கே நடக்குது. ஸோ இந்த டீக்ரடேஷனுக்கு அப்புறமா இந்த MBW அப்படின்ற GL3, GL1, TTG1. ஸோ TTG1 அப்படின்றது டிரான்ஸ்பரண்ட் டெஸ்டா கிளாப்ரா அப்படின்றாங்க. ஸோ இது மூணுமே வந்து இந்த ட்ரைகோம் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஹெல்ப் பண்ணக்கூடியதுல 2 விதம். ஒன்று வந்து இந்த ட்ரைகோம் செல் டிஃபரன்சியேஷனுக்கு GL2வை இன்டியூஸ் பண்ணும். இன்னொன்று அதாவது ட்ரை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா
ட்ரிப்டிகான். ஸோ இந்த ட்ரிப்டிகானை நெய்பர் செல்லில் போக வச்சு இதை வந்து நெய்பர் செல்லில் ட்ரைகோம் டிவிஷன் வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற சிக்னல் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ட்ரைன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெப்ரஸர் அப்படின்னாலுமே பட் இந்த ஸ்பேசிங் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னாலும் அது வந்து பாதிக்கும் பிளான்ட்டை. ஸோ லேட்ரல் இன்ஹிபிஷன் பண்ணுறதுக்கான ட்ரை நெக்ஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த கிளாப்ரா 2 உடைய டவுன் ஸ்ட்ரீம் ஜீன் செல் டிவிஷன் இங்கே நடக்குது. ஸோ டூப்ளிகேஷன் ஃபைனலாக இங்கே யூனிசெல்லுலாரா ஆர் மல்டி செல்லுலார் ட்ரைகோம்ஸ் வந்து உருவாகணும் அப்படின்றது டிசைட் ஆகப்படுது. ஸோ கிளாப்ரால மியூட்டன்ட் நடந்தா நோ ஆர் ஃபியூர் ட்ரைகோம்ஸ் அப்படின்றது இங்கே கரெக்ட். செல் தட் ஃபார்ம்ஸ் ட்ரைகோம்ஸ் ஸ்ட்ராங்லி எக்ஸ்பிரஸ் த கிளாப்ரா 2 அண்ட் ட்ரிப்டிகான் ஜீன்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீ ஆகும்போது நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ GL2வும் அதே போல் TRYயும் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றதுனால இதுவும் கரெக்ட். ட்ரை ப்ரோட்டீன் ஆக்ட்ஸ் அஸ் பாசிட்டிவ் ரெகுலேட்டர் ஆஃப் ட்ரைகோம் செல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றாங்க. ஸோ சரௌண்டிங் செல்லில் ட்ரை அப்படின்றது ஒரு ரெப்ரஸராக ஆக்ட் பண்ணுது. ஸோ இது ராங். Addition of exogenous jasmonic acid will reduce the number of leaf trichome. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், அடிஷன் ஆஃப் ஜாஸ்மோனிக் ஆசிட்னால தான் இந்த இண்டக்ஷன் இந்த ஃப்ரீ ஆகப்படுற இந்த MWP காம்ப்ளெக்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ அதனால ரெடியூஸ் அப்படின்றது வந்து இங்கே வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் A and B இருக்கிற A ஆப்ஷன் தான் கரெக்ட். The following figure represent the interaction between different blastomeres in 4 cell stage. இப்போ இங்கே இருக்கக்கூடியது 4 cell stage நார்மலில். இந்த 4 cell stageல நம்ம இங்கே பார்க்குறோம் ABA anterior, AB posterior, அதுக்கப்புறம் EMS கூட இருக்கக்கூட P2. ஸோ இது இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி செல் டிவிஷன்ஸ் நடக்குது. பட் P2 இல்லை அப்படின்னா EMS உடைய ஆட்டோமேட்டிக் ஃபேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு சைடும். இப்போ P2வை வேற இடத்துல வச்சா மூவ் பண்ணாக்கா ஸோ செல் டிஃபரன்ஷியேஷன் இங்கே முன்னாடி இருந்தது ஆப்போசிட் இந்த சைடு போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த பிக்சர்ல நம்மளுக்கு புரியுது. ஸோ ஃபேட் ஆஃப் EMS பிளாஸ்டோமியர் இஸ் ஆட்டோனமஸ்லி ஸ்பெசிஃபைடா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆட்டோனமஸ் கண்டிஷனல் அப்படின்றத நம்ம எப்போதும் பார்த்துருக்கோம் இங்கே. ஸோ ஆட்டோனமஸ் அப்படின்றது இந்த செல் தான் உருவாகணும் அப்படின்றது ஆல்ரெடி டிசைட் ஆகப்பட்ட அந்த செல் தான் உருவாகும். ஸோ அதை தனியாக நீக்கி பெட்ரோடிஷில் வச்சாலும் அதுதான் உருவாகும். பட் கண்டிஷனல் அப்படின்றது சுற்றி இருக்க செல் அதை பொறுத்து தான் இந்த செல்வோடைய ஃபேட் டிட்டர்மைன் ஆகப்படுது. ஸோ சுற்றி இருக்க செல்லை பொறுத்து இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த EMS அப்படின்றது சுற்றி இருக்க செல்லை பொறுத்து தான் மாறும் அப்படின்றதுனால ஆட்டோனமஸ்ன்னு சொல்ல முடியாது, கண்டிஷனல்னு சொல்லலாம். ஸோ A வராது. The default fate of EMS blastomere is MS cell lineage அப்படின்றாங்க. ஸோ இந்த EMS உடைய டிஃபால்ட், அதாவது இப்போ P2 இல்லை அப்படின்னா P2 உடைய இண்டக்ஷன் சிக்னல் இல்லை அப்படின்னா டிஃபால்ட் என்ன ஆகுது அப்படின்னா MS அதாவது மீசோடர்மல் செல்ஸாக தான் உருவாகுது அப்படின்னு தெரிய வருது. ஸோ இது கரெக்ட். கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்த்தோம். கேன் பி அப்சர்வ்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் E செல் லீனியேஜ். ஸோ இந்த E செல் லீனியேஜ் இது MS செல் லீனியேஜ். ஸோ இந்த E செல் லீனியேஜில் இங்கே கண்டிஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு தெரிய வருது. ஸோ E அப்படின்றது எண்டோடர்மல் செல் லீனியேஜ். ஸோ இது கரெக்ட். Assuming that a receptor need to be activated for E-fate. ஸோ ரிசெப்டர் வந்து இந்த E-ஃபேட்டுக்கு ஆக்டிவேட் ஆகப்படணும். இல்லை அப்படின்னா இந்த என்ன ஆகுது அப்படின்னா E-ஃபேட் இல்லாமல் MS ஃபேட் ஆயிடுது அப்படின்னு தெரியுது. C. elegans embryo where the receptor is constitutively active. ஸோ ஆல்வேஸ் இந்த ரிசெப்டர் ஆக்டிவாக இருந்தால் தான் எப்போ கிடைச்சாலும் ரிசீவ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். Develop cells of E-fate only in all 3 the above cases. ஸோ இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் இந்த ரிசெப்டர் இருக்கணும் ஆக்டிவான. ஸோ இது கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் BCD இருக்கிற இந்த D ஆப்ஷன் தான் கரெக்ட். டிரான்ஸ்ஃபார்மிங் த நியூரல் பிளேட் இன்டு த நியூரல் டியூப். ஸோ நியூரல் பிளேட் நியூரல் டியூபாக மாறும்போது இங்கே நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டுவர்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். In which of the following sub-events might take place? So, இதில் நடக்கக்கூடிய events என்ன? In primary neurulation, the cells surrounding the neural plate direct the neural plate cells to proliferate, invaginate, separate from the surface ectoderm to form a hollow tuba அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ primary neurulation, secondary neurulation இது ரெண்டையுமே பார்த்தோம்னா இங்க என்ன ஆகுது அப்படின்னா ப்ளாரிஃபரேட் அப்படின்னா ஸோ செல் டிவிஷன் ஆகுது, வளருது, அதுக்கப்புறம் இன்வாஜினேஷன் நடக்குது அப்படின்றது பிரைமரி நியூரலேஷன்ல பார்க்குறோம். இங்கே செகண்டரி நியூரலேஷன்ல பார்த்தோம்னா இந்த மீசோடர்மல் செல்ஸ் இங்கே அக்ரிகேஷன் நடந்து தான் இங்கே என்ன ஆகுது இந்த ஸ்பைனல் கார்டு வந்து கிடைக்குது. ஸோ பிரைமரி அப்படின்றது ஹெட்டுக்கிட்டே இருந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து கீழே வரக்கூடிய ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பைனல் கார்டு. செகண்டரி நியூரலேஷன் அப்படின்றது நம்மளுக்கு இந்த டெயில் போன்லேருந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய நியூரல் கார்டு. ஸோ இப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த மார்ஃபோஜன் என்ன அப்படின்னா SHH சோனிக் ஹெட்சாக் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த நோட்டோகார்ட் செல்லுலேருந்து இந்த ஸ்ப்ரெட் வந்து நடக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரெட் மூலியமாக தான் இந்த வென்ட்ரல் ஃப்ளோர் பிளேட் உடைய இந்த பிளேட்டோடைய டிவிஷன்ஸ் நடக்குது. இது எந்த செல்லாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு. ஸோ நியர்பை கிடைக்கக்கூடிய சோனிக் ஹெட்சாக் எல்லாம் வென்ட்ரல் ஃப்ளோர் பிளேட் ஆகும். அதுக்கு அடுத்தது V3 நியூரான்ஸ், மோட்டார் நியூரான்ஸ், அப்படி படிப்படியாக இந்த நியூரான்ஸோடைய பிளேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால
பிரைமரி நியூரலேஷன் அப்படின்றது நம்ம இப்போ பார்த்தோம், ப்ராலிஃபரேட், இன்வாஜினேட், செப்பரேட் ஆகுது அப்படின்னு. இது கரெக்ட். இன் செகண்டரி நியூரலேஷன் த நியூரல் டியூப் டஸ் நாட் அரைஸ் ஃப்ரம் த அக்ரிகேஷன் ஆஃப் மீசன்கைம் செல்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்த்ததுல இந்த மீசன்கைம் செல்ஸ்லேருந்து தான் அக்ரிகேஷன் நடந்தது அப்படின்றாங்க. ஸோ டஸ் நாட் வரதுனால இது வராது. த மார்ஃபோஜன் சோனிக் ஹெச்ஆக் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் நோட்டோகாட். நம்ம பார்த்தோம், சோனிக் ஹெச்ஆக்ல இருந்து தான் இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இந்த மார்ஃபோஜன் நோட்டோகாட்ல இருந்து இந்த சோனிக் ஹெச்ஆக் வருது அப்படின்னு. இஸ் ரிக்வயர்டு ஃபார் இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ளோர் பிளேட் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. மீடியல் ஹிஞ்ச் பாயிண்ட்டும் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ இது கரெக்ட். இன் மேமல்ஸ் செகண்டரி நியூரலேஷன் பிகின்ஸ் அட் த லெவல் ஆஃப் சாக்ரல் வெர்டிப்ரே. ஸோ நம்ம பார்த்த இந்த டெயில் போன்லாம் எங்க வந்து இருக்கு அப்படின்னா இந்த சாக்ரல் வெர்டிப்ரேல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம சாக்ரல் வெர்டிப்ரே அப்படின்றோம். இது கரெக்ட். இன் மேமல்ஸ் பிரைமரி நியூரலேஷன் ஃபார்ம்ஸ் பிரெயின் ரீஜியன். இதை பார்த்தோம், பிரெயின்லேருந்து உருவாக்கக்கூடிய ஸ்பைனல் கார்ட். வைல் செகண்டரி நியூரலேஷன் டேக்ஸ் கேர் ஆஃப் ஃபார்மிங் ரெஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் உருவாக்குறது நெக் டு டெய்ல் இல்லை, டெய்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா படியா உருவாகுது. ஸோ இந்த பாயிண்ட் இங்க தப்பா இருக்கிறதுனால இது வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ, சி, டி இருக்கு. ஆப்ஷன் ஏ. Which one of the following mRNA is a bone morphogen protein inhibitor? Can rescue the dorsal structure of ventralized xenopus embryo when injected to it? So, ஒரு embryo அது ஃபுல்லாவே ventralized ஆன xenopus embryo. ஸோ இப்போ ஃபுல்லி வென்ட்ரலைஸ் xenopus embryoல டார்சல் ஃபேட் டிட்டர்மின் கொண்டு வரணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிஎம்பி இன்ஹிபிட்டர் என்னன்னு கேட்குறேன். இங்க இருக்கிறது எல்லாமே டார்சல் ஃபேட் டிட்டர்மினேஷனுக்கு படிப்படியாக உதவக்கூடியது. பீட்டா கேட்டனின், நாகின், டைஷெல்ட், சைமஸ். ஸோ இப்போ டைஷெல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலாக இந்த ஸ்பெர்ம் வந்து என்ட்ரி ஆகும்போது இந்த டைஷெல் ப்ரோட்டீன் மூவ் ஆகி இங்கே வென்ட்ரல் டார்சல் அப்படின்ற பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ டார்சல் இங்கே டிட்டர்மின் ஆகப்படுது. பட் இது ஒரு போன் மார்ஃபோஜன் இன்ஹிபிட்டரா அப்படின்னா கிடையாது. இப்போ பீட்டா கேட்டனின் அப்படின்றதும் இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு வந்து இந்த டார்சல் ஃபேட்டு இந்த சைடில் உருவாக்கக்கூடிய செல் டிவிஷன்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது. பட் இது பிஎம்பி இன்ஹிபிட்டர் கிடையாது. அதே போல தான் சைமாஸும் இனிஷியலில் ஹெல்ப் பண்ணக்கூடியது, இன்ஹிபிட்டர் கிடையாது. பட் நாகின் ப்ரோட்டீன், ஸோ இந்த டார்சல் ஆர்கனைசர்லேருந்து உருவாக்கக்கூடிய இந்த கார்டின், நாகின், ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஒரு பிஎம்பி இன்ஹிபிட்டராக இருக்கு. ஸோ நாகின் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே வர கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. TBX4, TBX5 are critical specification of hind limb and forelimb. So இதுலயே நம்மளுக்கு தெரியுது TBX4 hind limb, TBX5 forelimb அப்படின்னு. Respectively, the following statements were made regarding experiment involving expression of TBX4 or TBX5 and their probable outcomes. So இப்போ ஒரு சிக் எம்ப்ரியோல இந்த TBX4 இதை ஃபிளாங்க் டிஷ்யூல வைக்கிறாங்க. ஃபிளாங்க் அப்படின்னா ஒரு சிக் இருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் பாருங்க சிக் அப்படின் போது ஃபிளாங்க்ன்றது இந்த ஹிப்பில் இருக்கக்கூடிய ரீஜன், ஹிஞ்ச் ரீஜன், இந்த ஹிப்பில் வளரக்கூடியது. ஸோ இங்கே வந்து TBX4 வைக்கும்போது அடிஷ்னலாக என்ன ஆகுது, ஒரு லிம்ப் வளருது. ஸோ லிம்ப் இன்டியூஸ்ட் இந்த ஆன்டீரியர் ரீஜன் பிகம் லெக் இன்ஸ்டெட் ஆஃப் விங்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கு, ஒரு லெக் வளரக்கூடியதாக இருக்கு. லாஸ் ஆஃப் TBX4 ஃபங்க்ஷன் இந்த ஹைண்ட் லிம்ப். ஸோ ஹைண்ட் லிம்ப்க்கு என்ன தேவை, TBX4 கம்ப்ளீட்லி இன்ஹிபிட் லெக் ஃபார்மேஷன் அப்படின்றாங்க அண்ட் க்ரோத். ஸோ இது TBX4 ஜீனே இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைண்ட் லிம்பே வளராமல் போயிடும். இதுவும் கரெக்ட். லாஸ் ஆஃப் TBX5 ஜீன் இன் சிக்ஸ் ரிசல்ட் இந்த கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் இதே போட 4 limb ஃபார்மேஷனும் ஃபெயிலியர் ஆகுன்றது கரெக்ட். விச் இன்க்ளூட்ஸ் ஈவன் த மோஸ்ட் ப்ராக்சிமல் ஷோல்டர் கேர்டில் ஸ்ட்ரக்சரை கூட வளராமல் போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ TBX5 4 limb பட் மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல் ஷோல்டர் ரீஜனே கூட வளராததுக்கு காரணமா இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஏபிசி மூணுமே கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி இங்கே கரெக்ட். The following statements were made regarding the patterning of anterior posterior body plan in Drosophila. நம்ம ட்ரோசோஃபிலால இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் பாடி பிளான் பற்றி வரக்கூடிய கொஷின். ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன் ஆஃப் பைகாய்ட் mRNA in the middle of the bicod deficient embryo leads to the formation of head in the middle அப்படின்னு கேட்குறாங்க. டெல்சன் அது 2 டெயில்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ வைல்டு எம்ப்ரியோ பார்த்தோம்னா வைல்ட்ல நம்மளுக்கு பார்த்தா பைகாய்ட் mRNA இங்கே தான் இருக்கும். பைகாய்ட் எங்கே இருக்கும் அங்கே தான் ஹெட் வரும், ஆன்டீரியர் அப்புறம் ஹெட் வரும். பைகாய்ட் இல்லாத இடத்துல தான் இங்கே டெல்சன் டெயில் வந்து வருது. பட் மிடில் வைக்கும்போது மிடில் ஹெட் தான் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் 2 சைடும் வந்து டெயில் ஃபார்ம் ஆகும். தட் டெல்சான் அப்படின்றாங்க. ஸோ அதனால இது கரெக்டாக இருக்கு. நானோஸ் ப்ரோட்டீன் இன்ஹிபிட்ஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கார்டல் mRNA-வான்னு கேட்குறாங்க. நானோஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதை இன்ஹிபிட் பண்ணுன்னா ஹஞ்ச் பேக்கை தான் இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ கார்டலை இன்ஹிபிட் பண்ணாது. அதனால ஸோ இது ராங்காக இருக்கு. ஸோ இது ராங்.
The bicoid protein activates the zygotic expression of hunchback gene ஆன்னு கேட்குறாங்க. ஸோ bicoid எதை இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா caudal அப்படின்றது கரெக்ட். இது ஆக்டிவேட் பண்ணக்கூடியது hunchback அப்படின்றதும் கரெக்ட். ஸோ zygotic expression of hunchbackன்றது கரெக்ட். The segment polarity genes are expressed in segments of the embryo. ஸோ இப்போ செக்மெண்ட் பொலாரிட்டி ஜீன்ஸ் தான் இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் உருவாக்குறதுக்கு காரணம். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஆன்டீரியர் போஸ்டீரியர்ன்ற இந்த பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பிரிவினையினால செக்மெண்ட்ஸ் அப்புறம் பேரா செக்மெண்ட்ஸ் இப்படி ஒவ்வொரு இதுலையும் ஹாஃப் ஆஃப் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஏசிடி இருக்கிற ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்ட். The group of 6 cells P3P to P8P இதை வந்து வல்வர் precursor cell of C. elegans அப்படின்றோம் form an equivalence group. The following statements were made and evidence that vulval precursor cells form an equivalence group ஆன்னு கேட்குறாங்க. இப்போ vulval precursor cell அப்படின்னும் போது நமக்கு இந்த C. elegans nematode இந்த P3 அப்புறம் P4, P5, P6, P7, P8 ஸோ இத்தனையும் தான் vulval precursor cell. இதுக்கு கரெக்டான இந்த ஆங்கர் செல்லிருந்து வரக்கூடிய இந்த மார்ஃபோஜன் இந்த பாராக்ரைன் சிக்னலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிக்னலிங் எதுல நிறைய கிடைக்குதோ இதுதான் வந்து வல்வல் செல்லா மாறும். அது கம்மியா கிடைக்கிறது ஹைப்போடர்மல் செல், அதுக்கப்புறம் வரக்கூடியது கம்மியாயிட்டு டெர்ஷியரி செல்னு மாறிட்டே போகும். இப்போ அந்த ஆங்கர் செல்லே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா the vulval precursor cell contribute to the formation of hypodermal tissue அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வல்வல் செல் உருவாகாது. ஸோ இங்கே பிரைமரி இருக்கிற இந்த பிரைமரி செல் உருவாகாது, எல்லாமே ஹைப்போடர்மல் செல்ஸாக தான் உருவாகும். இது கரெக்ட். இஃப் த 3 சென்ட்ரல் செல்ஸ் P5லேருந்து P7 வரைக்கும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்க செல் தான் வல்வல் செல்ஸாக ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் 3 செல்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மீதி செல் தான் வந்து வல்வர் ப்ரிகர்சர் செல்லில் ஏதோ ஒன்று ஆகும். அப்போது இது கரெக்ட். If expression of LIN3 is increased, vulval precursor cell contributing to the secondary lineage can form primary lineage அப்படின்றாங்க. இப்போ LIN3 உடைய எக்ஸ்பிரஷன் அதான் அந்த ஆங்கர் செல்லேருந்து வரக்கூடிய இந்த பாராக்ரைன் சிக்னலிங் எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தி இருந்தா இந்த சைடில் இருக்கிறதுக்கும் ஜாஸ்தி சிக்னல் ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ மூணுமே வந்து பிரைமரி ஃபேட் வந்து வரும் அப்படின்றது வந்து கரெக்ட். Ectopic expression of LET23 in P5 and P7. So LET23 இந்த P5, P7. So இதில் LET23 expression இங்கே இருக்கிறத பார்க்குறோம். இதை கொடுத்தா converts them to primary cell lineage ஆன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் LET23ல LIN3யோட எக்ஸ்பிரஷன் பொறுத்து தான் இந்த பிரைமரி lineage. ஸோ LIN3 அதிகமாக இருக்கிறது எல்லாமே பிரைமரி தான் உருவாகும். ஸோ இது வராது. ஸோ ABC இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சி கரெக்ட். The mammalian genital ridge is bipotential. ஸோ முன்னாடி ஃபார்ம் ஆகும்போது mammalian ridge வந்து bipotential-ஆ இருக்கும். Which one of the following statement regarding the determination of fate of genital ridge is incorrect அப்படின்றாங்க. The activation of SOX9 gene promotes testis determining pathway. ஸோ இங்கே SOX9 activation அதாவது SRY ஜீன் மூலியமா ஆக்டிவேட் ஆகக்கூடிய SOX9. ஸோ இதன் மூலியமா நம்மளுக்கு இந்த டெஸ்டிஸ் உருவாக்குறதுக்கான இந்த பாத்வே வந்து உருவாகும். ஸோ இது எதை இன்ஹிபிட் பண்ணோம் அப்படின்னா WNT RSPO அதாவது ஓவாரி உருவாகக்கூடிய இந்த பாத்வே வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ இது கரெக்ட். அக்யூமுலேஷன் ஆஃப் பீட்டா கேடனின் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் ஆக்டிவேட்டிங் ஓவாரியன் டெவலப்மெண்ட். ஸோ இங்கே ஓவாரியன் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பீட்டா கேட்டனினோட அக்யூமுலேஷன் நிறைய இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஓவாரியன் உருவாகும். இது கரெக்ட். ஆர் ஸ்பாண்டின் ஸ்டிமுலேட் த டைஷ்வல் ப்ரோட்டீன் தஸ் ப்ரொமோட்டிங் டெஸ்டிஸ் டிட்டர்மினிங் பாத்வேவான்னு கேட்குறாங்க. ஸோ டைஷ்வல் ப்ரோட்டீன் ஸ்டிமுலேட் பண்ணுறது ஓகே, பட் டெஸ்டிஸ் டிட்டர்மினிங் பாத்வேல ஓவாரி டிட்டர்மினிங் பாத்வே தான். இது ராங். ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்கரெக்ட். Though WNT4 is expressed in the bipotential gonad, it is important factor for ovary determination. So WNT RSPO இது ரெண்டுமே ஓவாரி எக்ஸ்பிரஷனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே இன்கரெக்ட். Mammals, autophagy is involved in specific during embryogenesis and postnatal development. So autophagy அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. Embryo have ability to activate general protective strategy against many stress inducing condition. இப்போ யூவி ரேஸ்னாலேயோ இல்லை ஹீட் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் மூலியமா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இன்டியூசிங் கண்டிஷன்னால இது ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி கொண்டதா இருக்கு நம்மளுடைய எம்ப்ரியோஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் கன்ஃபார்ம் டு த ரோல் ஆஃப் ஆட்டோஃபேஜி அப்படின்றாங்க. டஸ் நாட் தான் கேட்குறாங்க. Autophagy is the process of systolic renovation crucial for sulfate digestion அப்படின்றாங்க. ஸோ ஆட்டோஃபேஜி அப்படின்றது கண்டிப்பாக சைட்டோசாலிக் ரெனோவேஷனுக்கும் உதவியாக தான் இருக்குது. சல்ஃபேட் டிசைட் ஆகணும் அப்படின்னாலும் அது கண்டிப்பாக தேவையாக இருக்கும் ஆட்டோஃபேஜி அப்படின்றது. ஸோ கரெக்ட். ஆட்டோஃபேஜி பிளேஸ்
போத் டுவெல் ரோல் போத் அன் அடாப்டேஷன் டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். ஸ்டார்வேஷன் அப்பவும் இது தேவையா இருக்கு. டியூரிங் மார்ஃபோஜெனிசிஸ் அண்ட் செல் எலிமினேஷன் அலாங் வித் அப்போப்டாசிஸ். ஸோ அப்போப்டாசிஸுக்கும் இது உதவி பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். ஃபங்க்ஷனல் கேரக்டரைசேஷன் ஆஃப் த ஆட்டோஃபேஜி regulatory genes indicates the autophagy is the definitely not an evolutionary அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இப்போ எவால்யூஷனரி அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் ப்ரோகேரியாட்ல பார்த்தோம்னா கூட இந்த ஆட்டோஃபேஜி ப்ராசஸ் இல்லை அப்படின்னாலும் ஆட்டோஃபேஜிக்கான ஜீன்ஸோடைய சிமிலர் ஜீன்ஸ் அங்கே பார்க்க முடியுது, ப்ரோட்டீன்ஸ் அங்கே பார்க்க முடியுது அப்படின்றாங்க. ஸோ இங்கே எவால்யூஷனரி ப்ராசஸ் நடந்திருக்கிறதுனால தான் யூகேரியாட்ஸ்லையும் இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு டஸ் நாட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். டிஃபெக்ட்ஸ் இன் ஆட்டோஃபேஜி டியூரிங் ஏர்லி எம்ப்ரியோஜெனிசிஸ் கேன் பி லீத்தல் ஃபார் ஆர்கானிசம். ஸோ கண்டிப்பாக இந்த செல் ஒவ்வொரு செல்லும் உருவாக்குறதுக்கும் ஸோ ஏர்லி நியோனேட்லேருந்து ஃபர்டிலைசேஷன்லேருந்து ஸோ இந்த மாதிரி பாருங்க நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எல்லா செல் உருவாகிறதுக்கும் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது கரெக்ட். ஸோ நம்ம டு நாட் கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து சி. The table below summarizes the key signaling pathway that orchestrate development. The receptors, transcription effectors, output இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. இதுல கரெக்டானது எது அப்படின்றாங்க. இப்போ WNT ஸோ இதனோட ரிசெப்டர் திக் வெயின்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. WNT நம்ம எப்போதுமே பார்க்குறது தான் பீட்டா கேட்னின் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எஃபெக்டர் கொண்டதாக இருக்குது. ஸோ பேட்டர்னிங்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். பட் ரிசெப்டர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது WNT பாத்வேக்கு ஃப்ரிசில் ரிசெப்டர் தான் சொல்ல முடியும், நாட் திக் வெயின்ஸ். ஸோ இது ராங். ஹெட்ஜ்ஹாக் ஃப்ரிசில் ரிசெப்டர், அதுக்கப்புறம் சி க்ளீ. ஸோ இதை டிரான்ஸ்கிரிப்டர் எஃபெக்டராக கொண்டது growth அப்படின்றாங்க. ஸோ இதை பார்ப்போம். ஸோ ஹெட்ஜ்ஹாக் அப்படின்றது பேட்ச் ரிசெப்டர் கொண்டதாக இருக்குது. சி க்ளீ ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பாத்வே கொண்டதாக இருக்குது. பட் ரிசெப்டர் என்னன்னா பேட்ச் அப்படின்னு சொல்லலாம், நாட் ஃப்ரிசில். ஸோ இதுவும் வராது. ஆர்டிகே அப்படின்றது ரிசெப்டர் தைரோசின் கைனேஸ். இதனுடைய ரிசெப்டர் EGFR, அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் எஃபெக்டர் பாயிண்டட் இயானான்னு கேட்குறாங்க, மார்ஃபோஜெனிசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. ஸோ ஆர்டிகே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே இருக்க ஆர்டிகே உடைய ரிசெப்டர் EGFR தான், எபிடாமல் growth ஃபேக்டர் ரிசெப்டர் தான். ஸோ இது ஆக்டிவேட், டவுன் ரெகுலேட், அப்ரெகுலேட், ஸோ இது ரெண்டுமே இந்த யான் அண்ட் பிஎன்டிவை பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. TGF பீட்டா, ஸோ இதனுடைய ரிசெப்டர் பேட்ச்டான்னு கேட்குறாங்க. இங்கே TGF பீட்டா இதனுடைய ரிசெப்டர் இங்கே பேட்ச்டு கிடையாது. இது எங்கன்னா இந்த வெயின்ஸ் மூலியமாக போகக்கூடியது. ஸோ திக் வெயின்ஸ் மூலியமாக ரிசெப்டர்ஸ் இல்லாமல் திக் வெயின்ஸ் மூலியமாக போகக்கூடியது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனல் எஃபெக்டர் NICD தான். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நாட் இன்டியூசிங் டொமைன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ NICD அப்படின்னு. ஸோ நாட் சிக்னலிங் பாத்வே கொண்டதாக இருக்குது. பட் பேட்ச்டுன்னு வராததுனால இது ராங். JNK TNF ஜுன்ஃபாஸ் மைக்ரேஷன் இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த JNK அப்படின்ற ரிசெப்டரில் நம்மளுக்கு எதெல்லாம் வருதுன்னா growth ஃபேக்டர், சைட்டோகின்ஸ், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா. ஸோ இந்த சிக்னலிங்கும் வந்து எடுத்துக்கக்கூடியதாக இருக்குது, லிகேண்டை எடுத்துக்கக்கூடியது தான் JNK. ஃபர்தர் ஜுன்ஃபோஸ் உடைய இந்த பாஸ்பரலைசேஷன் நடந்து இங்கே டார்கெட் ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆகப்படுது. அதுக்கப்புறம் செல் மைக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இது கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் C அண்ட் E இருக்கிற ஒன்லி C அண்ட் E, D ஆப்ஷன் கரெக்ட். மெம்பர்ஸ் ஆஃப் Wushel related homeobox, the VOX transcription factor family அப்படின்றாங்க, play important role during zygote elongation and division in Arabidopsis. ஸோ Arabidopsis அப்படின்ற பிளான்ட் ஸ்பீஷியஸில் நம்ம இந்த ஜைகோட் எலாங்கேஷனுக்கு இந்த ஹோமியோபாக்ஸ் ஜீன் ஹெல்ப் பண்ணும். ஃபாலோயிங் ஆர் சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெம்பர் ஆஃப் வாக்ஸ் ஜீன் ஃபேமிலி. இப்போ WOX2 அண்ட் WOX8 இது எக் அண்ட் ஜைகோட் ரெண்டுலையுமே இருக்குமா? WOX2 WOX8 இந்த எம்ப்ரியோல வந்து வரக்கூடியதாக இருக்குது. ஸோ இது கரெக்ட். WOX2 இஸ் present in apical and basal. WOX2 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீன் வெறும் அபிக்கல் ஃபேட் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடிய ஜீனாக இருக்குது. ஸோ அபிக்கல் மட்டும்தான், நாட் பேசல். ஸோ இது ராங். WOX8 along with WOX9 regulate the basal lineage அப்படின்றாங்க. ஸோ பேசல் அப்படின்னு பார்க்கும்போது சஸ்பென்சர் அப்படின்னு சொல்கிற இந்த ரீஜியன் பேசல் ஃபேட் டிட்டர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது கரெக்ட். WOX8 and WOX9 are directly activated in the zygote by transcription factor WRKY2 அப்படின்றாங்க. ஸோ இங்கே WRKY2 தான் இது இன்டியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதுவும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ACD இருக்கிற இந்த ஆப்ஷன் C கரெக்ட். The table below list cleavage pattern and name of species. எக் கிளீவேஜ் பற்றி படிக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளீவேஜ் பேட்டர்ன் படித்தோம். ஸோ அதில் நம்ம ஹோலோபிளாஸ்டிக் அண்ட் மீரோபிளாஸ்டிக் அப்படின்ற 2 டைப்ஸ் படித்தோம். ஸோ அதில் இந்த ஐசோலெசித்தல் பைலேட்ரல், ஸோ எந்த கிளீவேஜில் எந்த அனிமலில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோலேட்ரல், அப்புறம் பைலேட்ரல். ஸோ இது வந்து டியூனிகேட்ஸில் பார்க்க முடியுது.
ஸோ ஆப்ஷன் ஏ டியூனிகேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மீசோலெசித்தல் ரேடியல். ஸோ மீசோலெசித்தலில் ரேடியல் கிளீவேஜ் ஆம்பிபியன்ஸில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ரேடியல் கிளீவேஜ். ஸோ பி வந்து ஆப்ஷன் 1. சென்ட்ரோலெசித்தல் சூப்பர்ஃபிஷியல். ஸோ சென்ட்ரோலெசித்தல் சூப்பர்ஃபிஷியல் அப்படின்றது நம்மளுக்கு இன்செக்டில் பார்க்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் 4. ஸோ C4 அப்படின்னு வருது. டீலோலெசித்தல், அதுக்கப்புறம் டிஸ்காய்டல். டீலோலெசித்தல் டிஸ்காய்டல் எங்கே பார்க்குறோம்னா ரெப்டைல் பேர்ட்ஸில். அப்போது நம்ம பேர்ட்ஸ் ஆப்ஷன் 2ல் பார்க்குறோம். ஸோ டி வந்து 2. ஸோ இப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கிறது எதுனா டி. In mice, the gene encoding TBX5 is transcribed in limb fields. நம்ம பார்த்தோம் 4 லிம்புக்கு TBX5 வேணும் அப்படின்னு. while islets, அதாவது islet 1, TBX4, PITX1 இந்த ஜீன்கள் எல்லாம் வந்து ஹைண்ட் லிம்ஸ்க்கு அத்தியாவசியமா இருக்கு. Following statements are made about limb development in mouse. Loss of TBX5 result in complete failure of 4 limba அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ TBX5 அப்படின்றத பார்த்தோம்னா T-box transcription factor 5 அதனுடைய எலாபரேஷன் இதுதான். ஸோ இது 4 limb டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபுல் 4 limb உடைய அந்த ஈவன் ஷோல்டர்லேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட TBX5 வேணும் அப்படின்றது பார்த்தோம் முன்னாடியே. ஹைண்ட் limb bud growth and initial patterning appears normal. இப்போ TBX4 நாக் அவுட் பண்ணும்போது இனிஷியலாக நார்மலாக இருக்குது அப்படின்றாங்க. ஆல்தோ லெக் டெவலப்மெண்ட் இஸ் அரஸ்டட் ப்ரீமெச்சுவர்லி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பட் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு அரெஸ்ட் ஆகப்படுது லெக் அப்படின்றது கரெக்ட். TBX5 மாதிரி இல்லை TBX4. இதில் இனிஷியலாக நம்மளுக்கு இந்த T-box டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் இது வந்து ஹைண்ட் லிம் வளர்றதுல ஹைண்ட் லிம் இண்டக்ஷனில் பட் ஸ்டார்டிங் வந்து வளரும் இனிஷியலாக, அதுக்கப்புறம் வர அந்த லெக் தான் வந்து பாதிக்கப்படும். இது தூக்கி வேற எங்கேயாச்சும் வச்சாலும் மிஸ் எக்ஸ்பிரஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது TBX4. இது கரெக்ட். மிஸ் எக்ஸ்பிரஷன் PTX1 இந்த 4 limb ceases development of muscle bone tendon ஆன்னு கேட்குறாங்க. இப்போ PTX1 அதாவது பேர் லைக் ஹோமியோடோபைன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபேக்டர் இருக்கிறத இங்கே ஹைண்ட் அதாவது 4 limbல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இந்த மசில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து சீஸ் பண்ணுமா தடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து இந்த லிம்ப் ஹைண்ட் லிம்ப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு இந்த பட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சீசஸ் அப்படின்றது வந்து இங்கே வராது. When islets is inactivated specifically in the lateral plate mesoderm, the hind limbs still develop அப்படின்றாங்க. ஸோ லேட்ரல் பிளேட் மீசோடம் வளர்றதுக்கு கண்டிப்பாக இந்த ஐலெட்ஸ் வந்து வேணும். ஸோ இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹைண்ட் லிம்ஸ் வராது. ஸோ ஸ்டில் டெவலப் அப்படின்றதுனால இது ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ அண்ட் பி இருக்க ஆப்ஷன் ஏ கரெக்ட். The following statements are made about mammalian development. Zygote is a totipotent stem cell. Zygote அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு வரக்கூடிய செல். இது ஒரு டோட்டிபோட்டன்ட் செல் தான், ஸ்டெம் செல்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து ஸ்டெம் செல் போல செல்ஃப் ரெனியூ பண்ண முடியாத செல்களாக இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வராது. த செல் ஆஃப் த இன்னர் செல் மாஸ் ஆர் செட் டு பி ப்ளூரிபொட்டன்டான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டோட்டிபோட்டன்ட் செல் ஃபர்தர் டிவைட் ஆகும்போது உள்ள இன்னர் செல் மாஸாகவும் வெளியில இருக்கிறது ட்ரோபோ எக்டோடாமாவும் மாறுது. ஸோ இப்படி ட்ரோபோ எக்டோடாமா இருக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய இன்னர் செல் மாஸ் இதில் டிஃபரன்சியேஷன் இருக்குது. அதாவது இன்னர் செல் மாஸ் மட்டும் தான் ப்ளூரிபொட்டன்ட்டாக வந்து இருக்கும். இந்த ப்ளூரிபொட்டன்ட் செல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கரெக்ட். த 3 ரெகுலேட்டரி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆக்ட், நானோக், சாக்ஸ். ஸோ இது மூணுமே மெயின்டைன் ப்ளூரிபொட்டன்சி ஆஃப் இன்னர் செல் மாஸா அப்படின்னு கேட்குறாங்க. 3 டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டருமே கண்டிப்பாக இன்னர் செல் மாஸுக்கு தேவையாக இருக்குது. CDX2 அப்ரெகுலேட் OCT4 அண்ட் நானோகா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அப்ரெகுலேட் பண்ணுறது இல்லை, டவுன் ரெகுலேட் தான் பண்ணுது. அதாவது CDX2 இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்தர் இந்த ட்ரோபோ எக்டாம் உருவாகுது. பட் CDX2 இல்லை அப்படின்னா தான் இந்த இன்னர் செல் மாஸ் உருவாகுது. ஸோ இந்த இன்னர் செல் மாஸ் அப்படின்னும் போது OCT, நானோக், சாக்ஸ் இது மூணுமே இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் தேவையான செட்கள். ஸோ அப்ரெகுலேட் இல்லை, டவுன் ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட். த டேபிள் கிவன் பிலோ காலம் 1 டேர்ம்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது காலம் 2ல வந்து அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. கோலர் சிக்கல், பிரைமரி ஹைப்போபிளாஸ்ட், பிரிமிட்டிவ் க்ரூ, ஹென்சன்ஸ் நோட் இது எல்லாமே எதில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏவியன் பிளாஸ்டோடம்ல தான் இருக்கு. ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்லையுமே ஸோ கோலர் சிக்கல் எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஏவியன் எம்ப்ரியோல கீழே தான் கோலர் சிக்கல் இருக்கு. அதாவது இங்கே TS ட்ரான்ஸ்ஃபர் செஷனில் பார்த்தோம்னாலும் இங்கே இருக்கு கோலர் சிக்கல். ஸோ கோலர் சிக்கல் அப்படின்றது ஒரு திக்கான லோக்கல் திக்கனிங் ஆஃப் எபிபிளாஸ்ட் ஃபார்ம்ட் அட் போஸ்டீரியர் எட்ஜ் ஆஃப் ஏரியா பெலூசிடா. ஸோ இந்த ஏரியா பெலூசிடியோடைய போஸ்டீரியர் எட்ஜில் தான் இந்த திக்கனிங் கொண்ட கோலர் சிக்கல் இருக்கு.
பிரைமரி ஹைப்போபிளாஸ்ட். ஸோ பிரைமரி ஹைப்போபிளாஸ்ட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்க நம்மளுக்கு ஹைப்போபிளாஸ்ட் தனியா இந்த எபிபிளாஸ்ட்லேருந்து பிரிஞ்சு வரதை பார்க்க முடியுது. ஸோ பிரைமரி ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்றது டீலாமினேட்டட் செல்ஸ் ஃப்ரம் எபிபிளாஸ்ட் ஃபார்மிங் ஐலாண்ட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து 1 அப்படின்னு தெரிய வருது. ஏ வந்து 3ன்னு பார்த்தோம் இங்கே. ஓகே. பிரிமிட்டிவ் க்ரூ. ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த எக்கில் ஏவியன் எம்ப்ரியோலே சென்ட்ரல் இருக்கக்கூடியதுதான் பிரிமிட்டிவ் க்ரூ. பிரிமிட்டிவ் க்ரூ அப்படின்றது பார்க்கறதுக்கு ஆம்பிபியன் பிளாஸ்டோபோர் மாதிரி இருக்கும். ஹோமோலாகஸ் டு ஆம்பிபியன் பிளாஸ்டோபோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சி வந்து இங்கே 2. ஹென்சன் நோட். ஸோ ஹென்சன் நோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. இந்த பிரிமிட்டிவ் க்ரூ அப்படின்னு சொன்னோம், இந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக். ஸோ இதனோட எட்ஜில் இருக்கக்கூடிய பிட் போல இருக்கக்கூடியதான் பிரிமிட்டிவ் பிட்டை தான் ஹென்சன்ஸ் நோட் அப்படின்றோம். ஸோ ஹென்சன் நோட் ஈக்குவலன் டு டார்சல் பிளாஸ்டோபோர் லிப் ஆஃப் ஆம்பிபியன் எம்ப்ரியோ அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே சி தான் கரெக்ட். C. elegans embryo uses both autonomous and conditional mode of specification. The following statement about specification of cell lineage. இப்போ நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே பார்த்தோம், சி எலிகன்ஸில் 2 டைப் ஆஃப் மோட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அட்டானமஸ் அப்படின்றது, ஸோ ஒரு செல் டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த செல் தான் உருவாகும் இன்கேஸ் ஒரு பெட்ரடிஷில் எடுத்து வச்சாலும். பட் கண்டிஷனல் அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த செல் ஒரு சுற்றி இருக்க செல்களோடைய சேர்ந்து தான் அது என்ன ஃபேட் ஆகணுன்றதே டிசைட் ஆகப்படும். The signals from the P1 blastomere instruct the EMS cell for further development அப்படின்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ P1 blastomere இல்லை P2 blastomere உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே இருக்கக்கூடிய EMS செல் ஃபர்தர் MS அண்ட் E செல்லாக மாறணும், மீசோடம் அண்ட் எண்டோடமல் செல்லாக மாறணும் அப்படின்றது டிசைட் ஆகப்படுது அப்படின்னு. ஸோ P1 இல்லாததுனால ராங். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்டிவ் சிக்னல், இந்த இன்ஸ்ட்ரக்டிவ் சிக்னல் கொடுக்கக்கூடியது தான் P2. The EMS cell will divide it into 2 MS cells அப்படின்றாங்க. ஸோ ஆப்சென்ட் ஆஃப் P2 செல் இருந்தா இன்ஸ்ட்ரக்டிவ் செல் இருந்தா இங்கே டிவைட் ஆஃப் MS செல் தான் கிடைக்கும், MS அண்ட் E செல் அப்படின்றது வராது. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு. In the absence of POP1 signal, the prospective MS cell can take up E fate அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த போப் சிக்னல் இருந்ததுன்னா இது MS ஃபேட் உருவாகிறதுக்கும், இந்த போப் சிக்னல் இல்லாதப்போ இங்கே E ஃபேட் உருவாகுது அப்படின்றது இங்கே தெரிய வருது. ஸோ absence of POP1 will take E fate அப்படின்றதும் கரெக்ட். The MOM2 protein from the blastomere, MOM2 protein இந்த blastomere அப்படின்னா P2ல பார்க்குறோம். ஸோ இந்த P2 நம்மளுக்கு தெரியும் EMS fate டிசைட் ஆகப்படுது அப்படின்னு, அதாவது MS அண்ட் EA மாறணும் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கக்கூடியது தான் the MOM2 protein. ஸோ the MOM2 protein from the blastomere neighboring the EMS cell instruct EMS blastomere to MS fate அப்படின்றாங்க. MS fate மட்டும் இல்லை ப்ளஸ் E fate. ஸோ ரெண்டுமே எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி அண்ட் சி இருக்கிற பி ஆப்ஷன் தான் கரெக்ட். The interactions that maintain polarity during planaria regeneration is shown in figure below. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பிளனேரியாவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ஸோ முன்னாடி ஹெட் ரீஜனில் மவுத் ரீஜனில் இருக்கக்கூடியது நோட்டம். ஸோ நோட்டம் நம்ம எங்கே பார்க்குறோம், ஹெட்டில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பிஹைண்ட் டெய்ல் ரீஜன் ஃபார்ம் பண்ணக்கூடியது WNT பீட்டா கேட்னின் சிக்னலிங். அதுக்கப்புறம் மீதி பார்ட்டில் எக்ஸப்ஷன் இந்த பார்ட்லலாம் வந்து இருக்கிறத பார்க்குறோம். When notum expressed is knocked down, the anterior facing blastoma is still form a head. இப்போ நோட்டம் நாக் அவுட் பண்ணிட்டா, இந்த நோட்டம் அப்படின்றது தான் ஹெட்டுக்கான ரீஜன். ஸோ இந்த நோட்டம் நாக் அவுட் பண்ணிட்டா இங்கே ஹெட் வராது. ஸோ இங்கே டெய்ல் தான் ஃபார்மேஷன் இருக்கும். ஏன்னா இந்த பீட்டா கேட்டனின்றதை இன்ஹிபிட் பண்ணியிருக்கிறதே இந்த நோட்டம் தான். ஸோ நோட்டம் வந்து இன்ஹிபிட் பண்ணல அப்படின்னா இந்த பீட்டா கேட்டனின் த்ரோட் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ டெய்ல் இருக்கக்கூடிய இந்த பாடி தான் பார்க்க முடியும். ஸோ the notum express is knocked down, head வருமானா வராது. When notum is expressed in the posterior end, இந்த நோட்டமை இந்த posterior endல வச்சாக்கா planaria with 2 head ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நோட்டமை இங்கே வைக்கும்போது நம்மளுக்கு 2 ஹெட் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நோட்டமுடைய ஃபங்க்ஷனே ஹெட் ஃபார்மேஷன் தான். ஸோ இது கரெக்ட். When WNT pathway is blocked, the resulting planaria will have heads on both enda அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த WNT சிக்னலிங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோட்டமுடைய எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்கும். அதனால 2 ஹெட் திரும்ப இருக்கும் அப்படின்றதும் இங்கே கரெக்ட். இதே போல தான் இதுவும் கரெக்ட். ஹை லெவல் ஆஃப் ERK இன்ஹிபிட்ஸ் ஹெட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றாங்க. இந்த ERK கண்டிப்பாக ஹெட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். ஸோ அதனால இட் டோன்ட் இன்ஹிபிட் இட் என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹெல்ப்னு சொல்லலாம். ஸோ இது வராது. ஸோ B அண்ட் C இருக்க இந்த B ஆப்ஷன் கரெக்ட். Given below are list of protein
காலம் எக்ஸ்ல பார்க்கக்கூடியது எல்லாமே பிளான்ட் ப்ரோட்டீன். ஸோ இது எல்லாமே ஃப்ளவரிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஃப்ளவரிங்கை பேர் பண்ணுறதுமான ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இது வெர்னலைசேஷன் டாபிக் படிக்கும்போது நம்ம இந்த ப்ரோட்டீன்ஸை பார்க்கலாம். ஃப்ளவரிங் லோக்கஸ் சி. ஸோ இந்த ஃப்ளவரிங் லோக்கஸ் சி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃப்ளவரிங் லோக்கஸ் சி இங்கே என்ன பண்ணுதுன்னா இட் இன்ஹிபிட்ஸ் எஃப்டி லீஃபி. ஸோ இப்போ இந்த எஃப்டி லீஃபி இதை இன்ஹிபிட் பண்ணால் இங்கே ஃப்ளவரிங் இருக்காது. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணாதான் நம்மளுக்கு இங்கே ஃப்ளவரிங் இருக்கும். ஸோ எஃப்எல்சி வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடியது, a strong repressor of flowering அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏ வந்து 4. ஃப்ளவரிங் லோக்கஸ் டி. இந்த ஃப்ளவரிங் லோக்கஸ் டி, ஃப்ளவரிங் லோக்கஸ் டி, லீஃபி இது மூணுமே ஃப்ளவரிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ flowering locus T regulate target genes that mediate programming of meristematic tissue ஃப்ளவரிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எஃப்டி மெரிஸ்டமேட்டிக்காக ஃப்ளவராக உருவாக்கக்கூடியது. இப்போ ஃப்ளவரிங் லோக்கஸ் டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மொபைல் சிக்னல், ஒரு மூவ் பண்ணக்கூடிய சிக்னலிங் ப்ரோட்டீனாக இருக்கு. ஸோ மொபைல் சிக்னல் தட் இன்டியூஸ் ஃப்ளவரிங். ஃப்ரிஜிடா அப்படின்றது ஃப்ரிஜிடா எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இந்த ஃப்ளவரிங் லோக்கஸ் சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அதனால ஃப்ரிஜிடா அண்ட் ஆக்டிவேட்டர் ஆஃப் ஃப்ளவரிங் லோக்கஸ் சி. ஸோ டி வந்து 1. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே டி வந்து கரெக்ட். The embryonic stem cell in the mammals are derived from. நம்ம எம்ப்ரியோ அப்படின்னும் போது அதனுடைய இந்த பிளாஸ்டுலா ஃபார்மேஷன், லேட் பிளாஸ்டுலால நம்ம இங்கே சென்ட்ரலில் பிளாஸ்டோசீல் பார்க்கலாம். இன்னர் செல் மாஸ் வெளியில் இருக்கக்கூடிய ட்ரோபோபிளாஸ்ட் ஆர் டோப்போ எக்டோடம்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தர் டெவலப் ஆகக்கூடிய ட்ரோப்போ எக்டோடம். ஸோ இந்த பார்ட்ஸை பார்க்குறோம். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ஸ்டெம் செல் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவைடிங் செல்லுலேருந்து இன்னர் செல் மாஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். இதுலேருந்து உருவாகக்கூடியது தான் நர்வ், மசில், போன், லிவர் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இன்னர் செல் மாஸ் தான் நம்மளுக்கான கேன்சர். ஸோ பிளாஸ்டோசீல் இங்கே இருக்கு. ட்ரோப்போ எக்டோடம், ட்ரோப்போ எண்டோடம் இதை பார்த்தோம்னா ட்ரோப்போ எண்டோடம்னு ஒரு டேர்ம் கிடையாது. ட்ரோப்போ எக்டோடம் தான் இங்கே பார்க்கக்கூடிய அவுட்டர் லேயர் ட்ரோப்போ பிளாஸ்ட். ஸோ ட்ரோப்போ எக்டோடம்ன்றது ஃபர்தர் இந்த எபிதீலியல் லேயர் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் தான். ஹேச்சிங்க்கோ யூட்ரைன் அட்டாச்மெண்ட்டுக்கும் ஆர் பிளாசன்டேஷன் ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ட்ரோப்போ எக்டோடம். ட்ரோப்போ பிளாஸ்ட் அப்படின்றது ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் ஆன செல் இம்ப்ளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இது ரெண்டும் ஆக மொத்தம் ஒரே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம ஆன்சர் இங்கே பி. Which one of the following transcription factor is important for delimiting the meristematic and elongated zones of root? இப்போ ரூட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வேரியஸ் ப்ரோட்டீன்ஸ் பார்க்குறோம், ஜீன்ஸ் பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே SHR அப்படின்ற ஷார்ட் ரூட், அதுக்கப்புறம் SCR அப்படின்ற ஸ்கேர்க்ரோ, இது ரெண்டுக்குமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா எண்டோடர்ம் அண்ட் கார்டெக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த எண்டோடர்ம் கார்டெக்ஸ் அப்படின்றது பிரெத் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது, எலாங்கேஷன் பண்ணக்கூடியது இல்லை. ஸோ மெரிஸ்டமேட்டிக் அண்ட் எலாங்கேஷன் ஜோன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா பிளீத்தோரா. ஸோ இந்த பிளீத்தோரா அப்படின்றது தான் இந்த ரூட் எலாங்கேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளீத்தோரா தான் இங்கே கரெக்ட். ஸ்பீச்லெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஸ்பீச்லெஸ்ன்ற ப்ரோட்டீன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃபர்தர் ஸ்டொமேட்டோ ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது எபிடர்மிஸ்ல. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே சி. Movement of epithelial sheet spreading as a unit to enclose deeper layers of the embryo is termed as. ஸோ இந்த கேஸ்ட்ரோலா அப்படின்னு பார்க்கும்போது அது இது பார்க்கக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ எபிபோலி அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஒன் ஷீட் ஓவர் த அதர் ஷீட். இங்கேருந்து இந்த ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது. ஸோ அதுதான் மூவ்மெண்ட் ஆஃப் எபிதீலியல் ஷீட் ஸ்ப்ரெடிங் ஆஸ் அ யூனிட் அப்படின்றது எபிபோலியில் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே ஏ. பட் எம்போலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எம்போலி அப்படின்றது ஜஸ்ட் இன்வல்யூஷன் ஆர் இன்வாஜினேஷனை குறிக்கக்கூடியது தான். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இன்ஃபோல்டிங் ஆர் இன்டர்னிங் ஆஃப் செல் ஷீட் நடக்கிறது தான் எம்போலி அப்படின்றாங்க. இன்வல்யூஷன் அப்படின்றதும் இன்டர்னிங் ஆஃப் செல் ஷீட் இந்த பேசல் அவுட்டர் லேயர்லேருந்து இன்டர்னிங் நடக்கிறது. இன்கிரஷன் அப்படின்றது நம்ம பார்க்குற இந்த அப்படியே மைக்ரேட் ஆகி போகக்கூடிய செட்கள் தான். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே ஏ. What would be effect of retinoic acid treatment on positional information of blastema cells present on the amputate newt limb அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெட்டினோயிக் ஆசிட் அப்படின்றதே நம்மளுக்கு லிம் ஃபார்மேஷனுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் உடைய ஹெல்ப் வந்து ஆம்பியூட்டேஷன் பண்ணப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹேண்ட் ஆர் ஆர்ம்க்கு. இப்போ ரெட்டினோயிக் ஆசிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ரெட்டினோயிக் ஆசிட் எக்ஸ்ட்ரா ஆர்மை கூட ஜென்ரேட் பண்ணக்கூடியதா இருக்கு, ரீஜென்ரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ ரெட்டினோயிக் ஆசிட் நோ எஃபெக்ட்ன்றது தப்பு. த செல்ஸ் வில் பிகம் ரீஸ்பெசிஃபைட் டு மோர் ப்ராக்சிமல் பொசிஷன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இந்த ரெட்டினோயிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் முதல்ல வந்து இந்த ரெட்டினோயிக் ஆசிட் இந்த ஆர்ம்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராக்சிமல் பொசிஷன்லேருந்து திரும்ப ரீஸ்பெசிஃபை ஆகுது அப்படின்றது கரெக்ட். த செல்ஸ் வில் பிகம் ரீஸ்பெசிஃபைட் டு டிஸ்டல் பொசிஷன் அப்படின்றாங்க. ஸோ ப்ராக்சிமல் பொசிஷன்லேருந்து தான் இந்த டிஸ்டல் பொசிஷனுக்கு வரும். ஸோ டிஸ்டல் பொசிஷன் அப்படின்றது ராங்.
cells more will lose their positional information and remain as de-differentiated cell அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இங்க பார்க்குறோம் நம்ம ரீஜெனரேஷன் இங்க எல்லாத்துலயும் நடக்கிறது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி. In an experiment, activin secreting beads were placed on unspecified cells from an early xenopus embryo. The activin then diffused from the beads. இப்போ ஆக்டிவின் இங்கே சென்ட்ரலில் வைக்கும்போது சில செட்களுக்கு நடுவில் வைக்கும்போது ஸோ நியர்பை செல்ஸ் எல்லாம் வந்து கூஸ்காய்டு ஆகும். ஃபார்பை செல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரா ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன் கொண்டதாகவும் இருக்கும். ஸோ கூஸ்காய்டு டார்சல் ஆர்கனைசர் பண்ணக்கூடியது, எக்ஸ்ப்ரா லைக் ஜென்ரல் மீசோடம் ஃபார்ம் பண்ணக்கூடிய செட்கள். இப்போ ஆக்டிவினே இல்லாதது எல்லாமே பிளட் வெசல்ஸ், ஹார்ட் இந்த மாதிரி பார்ட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய செட்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு 1 nm ஆஃப் ஆக்டிவின் இருக்கும்போது ஸோ எக்ஸ்ட்ரா ஜீன் இருக்கு. அதே 4 nm ஆக்டிவின் இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஜீன் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது, கூஸ்காய்டு ஜீன் உருவாகுது அப்படின்றது கரெக்ட். நம்ம இங்கே பார்த்தோம் நியர்பை கூஸ்காய்டு அப்படின்னு. In the later case, goosecoid expression gene was observed near the source bead. So beads with no activation did not elicit the expression. So இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் இல்லாம ஸோ வேற எக்ஸ்பிரஷன் இருந்தது தான் எந்த சர்க்கிளில் ஆக்டிவின் அந்த சிக்னல் கிடைக்காததோ அப்படின்றாங்க. ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம இங்கே ரோல் ஆஃப் ஆக்டிவின் பற்றி கேட்டிருக்காங்க. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவின் ஆக்டிவேட் கூஸ்காய்டு இப்போ தான் பார்த்தோம். லோ கான்சன்ட்ரேஷன் ஆக்டிவேட் எக்ஸ்ப்ரா இதையும் பார்த்தோம். ஸோ இது கரெக்ட். Low concentration of activin help specifically dorsal most structure of frog embryo one கேட்குறாங்க. ஸோ லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது. இது ஜென்ரல் மீசோடர்ம்ஸ் தான் ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்போ இங்கே மீசோடர்ம்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். டார்சல் மோஸ்ட் எல்லா டார்சல் ஸ்ட்ரக்சர்ஸுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ இது ராங். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவின் that do not lead to expression எங்கெல்லாம் ஆக்டிவின் கிடைக்கலையோ of the two genes specify the cell to become blood vessels and heart அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் கிடைக்காத செட்கள் பிளட் வெசல்ஸாகவும் ஹார்ட்டாகவும் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இது கரெக்ட். பி அண்ட் ஆர் இருக்கு, ஷி ஆப்ஷன் கரெக்ட். இண்டக்ஷன் இஸ் அன் எக்ஸ்டென்சிக் ப்ராசஸ். ஸோ வெளியில இருந்தோ இல்லை வேற இடத்துல இருந்தோ கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இண்டக்ஷன் அப்படின்றாங்க. That depends on the position of the cell in the embryo. In this process, whereby one cell or a group of cell can influence the developmental fate. ஸோ ஒரு செல் என்னவா ஆகணும் அப்படின்றது சுற்றி இருக்க செல்லோ இல்லை இந்த இண்டக்ஷன் எக்ஸ்டென்சிக் ப்ராசஸ்லேருந்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது டு கண்ட்ரோல் டிஃபரன்சியேஷன், பேட்டர்ன் ஃபார்மேஷன். அந்த டெவலப்மெண்டலில் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், டிஃபரன்சியேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேர் மேட் ரிகார்டிங் இண்டக்ஷன் இன் டெவலப்மெண்டல் எம்ப்ரியோ. The inductive signal can be a protein secreted ஒரு லிகாண்டா கூட இருக்கலாம் from inducing cell that bind to the receptor of the responding cell. So cell communicationலயே நம்ம பார்ப்போம் inducive signal ஒரு செல்லில் இருந்து ரிசெப்டார் இருக்கக்கூடிய இன்னொரு செல்லுக்கு போகக்கூடியது. ஸோ ரிசெப்டார் இங்கே கண்டிப்பாக தேவையாக இருக்கு. ஸோ இன்டியூசிவ் சிக்னல் ஒரு லிகாண்ட் ப்ரோட்டீனாக வந்து செலுத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ இது கரெக்ட். ரெஸ்பான்ஸ் டு இண்டக்டிவ் சிக்னல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த காம்படிஷன் ஆர் கம்பீட்டன்ஸ் ஆஃப் த இன்டியூசிங் செல்லா அப்படின்றாங்க. நம்மளுக்கு காம்பீட்டன்ஸ் எந்த செல்லில் இருக்குன்னா ரிசெப்டர்ல தான் இந்த காம்பீட்டன்ஸ் இருக்கணும், இண்டக்ஷன்ல இருக்கக்கூடாது. ஸோ இண்டக்ஷன் செல் இல்லை. இன்ஸ்ட்ரக்டிவ் இண்டக்ஷன் அக்கர்ஸ் when the responding cell is already committed to certain fate. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய செல் ஆல்ரெடி இந்த செல் தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இண்டக்டிவ் சிக்னல் அதை இன்ஸ்ட்ரக்டிவ் சிக்னல்னு சொல்ல மாட்டோம், பெர்மிசிவ் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த பெர்மிசிவ் சிக்னல் கிடைக்கிறதுனால அந்த செல் ஃபேட் சேஞ்ச் ஆக போறதுல அந்த செல் ஃபேட்டுக்கு சப்போர்ட்டிவ் கண்டிஷன் ஆர் என்வரான்மெண்ட் கொடுக்கக்கூடிய இண்டக்ஷனாக இருக்கும் இந்த பெர்மிசிவ் இண்டக்ஷன். பட் இன்ஸ்ட்ரக்டிவ் இண்டக்ஷன்றது ஒரு செல் ஃபேட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி கமிட்டட் செல்லுக்கு இன்ஸ்ட்ரக்டிவ் இண்டக்ஷன் இல்லை, பெர்மிசிவ். ஸோ இது வராது. Lateral inhibition in an induction that result in the differentiation of individual cell in a regularly spaced pattern அப்படின்றாங்க. ஸோ லேட்ரல் இன்ஹிபிஷன் அப்படின்போது நம்ம பிளான்ஸ்ல கூட பார்த்தோம். ஸோ இந்த ட்ரைகோம்ஸ் வளரும் போது லேட்ரல் இன்ஹிபிஷன் இருந்தால் தான் கரெக்ட் ஸ்பேசிங் ட்ரைகோம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ லேட்ரல் இந்த மாதிரி ட்ரைகோம்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஸ்பேசிங்கோட ஃபார்ம் பண்ணணும்னா இங்கே லேட்ரல் இன்ஹிபிஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ பி அண்ட் எஸ் இருக்கக்கூடிய இந்த சி ஆப்ஷன் தான் கரெக்ட். Following are certain statements related to seed maturation. இப்போ சீட் மெச்சூர் ஆகணும் அப்படின்னா அந்த சீட் ட்ரை ஆகணும். ஸோ அதில் ஸ்டோரேஜ் ப்ராடக்டான ஸ்டார்ச், லிபிட், ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ சீட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆயில், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டார்ச், அதுக்கப்புறம் மாய்ஸ்சர், ஆஷ், இது எல்லாமே ஒரு அளவான பர்சன்டேஜில் இருக்கணும். ஸோ சீட் மெச்சூரேஷனுக்கு இது கரெக்டான பாயிண்ட். A large number of chaperones, including the family of late embryo abundant, so the LIA protein அப்படின்றோம், play crucial role in desiccation of process of seed. இப்போ இந்த லியா இந்த சாப்பரோன் மாலிக்யூல் ப்ரோட்டீன் இதுக்கு தேவையா இருக்கு. ஸோ அப்போதான் நம்மளுக்கு கரெக்டான இந்த டெசிகேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், சில அன்வான்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்கவும் ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த பாயிண்ட் கரெக்ட்.
moisture content gets reduced when the maturation of seed-ஆன்னு கேட்குறாங்க. ஸோ moisture content எப்பொழுதுமே இந்த மெச்சூர் ஆகும்போது இங்கே வந்து மாய்ஸ்சர் மேக்ஸிமம் ட்ரை வெயிட் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்பதான் மெச்சுரேஷன் ஆஃப் சீடும் பார்க்க முடியும். மேக்ஸிமம் மெச்சூர் கண்டென்ட் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் போயிடும், கொஞ்சம் இருக்கும் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ இது கரெக்ட். அப்சிசிக் ஆசிட் அண்ட் ஜிப்ரலின் போத் ப்ரொமோட் சீட் டார்மன்சி. ஸோ ரெண்டுக்கும் வேறு வேறு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்சிசிக் ஆசிட் தான் நம்மளுக்கு சீட் டார்மன்சி கொடுக்கக்கூடியது, பட் ஜிப்ரலிக் ஆசிட் சீட் ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ ஜிப்ரலின் அப்படின்றது வந்து சீட் டார்மன்சிக்கு இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் வராது. PQR இருக்கக்கூடிய டி ஆப்ஷன் இங்கே கரெக்ட். Given below are statements related to expression of some pattern forming gene in the vertebrate limb. ஸோ லிம்ப் அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்கே சில ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன் ப்ராப்பராக நடக்கல அப்படின்னா அந்த லிம்பில் மியூட்டேஷன் நடந்து இதனுடைய ஃபீச்சர்ஸில் மாடிஃபிகேஷன் நடக்கிறத பார்க்க முடியும். இங்கே LIMB-X1B இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த டார்சல் மீசென்கிமான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நெயில் பட்டேலா சிண்ட்ரோம் இன் ஹியூமன் அண்ட் மவுஸ். ஸோ இங்கே வந்து ஃபுட் பேட் எக்ஸ்பிரஷன் ஆன் போத் டார்சல் அண்ட் வென்ட்ரல் சர்ஃபேஸ் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த நெயில் பட்டேலா சிண்ட்ரோம்ல. இந்த சிண்ட்ரோம் அசோசியேஷன் இந்த பாயிண்ட்ல எதனோட இருக்கு அப்படின்றாங்க. ஸோ LIMB-1B எக்ஸ்பிரஷன் டார்சல் வென்ட்ரல் ஃபேட் டிட்டர்மினேஷனுக்கு, ஸோ டார்சல் வென்ட்ரல் பேட்டர்னுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ WNT7A-வும் அதே மாதிரி தான் LIMB-X1B. இது ரெண்டுமே மியூட்டேஷன் நடந்தா இங்கே டார்சல் செயில் ஆஃப் த லிம்ப் டஸ் நாட் ரிசீவ் டார்சல் சிக்னல். ஸோ அதனால வென்ட்ரல் ஃபேட் உருவாயிடுறது. ஸோ இப்போ இந்த சிண்ட்ரோம் வரதுக்கு LIMB-1B ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் இன் டார்சல் மீசென்கிமா அப்படின்றது இங்கே கரெக்ட். ஸோ அதனால வென்ட்ரல் ஃபேட் உருவாயிடுறது. SHH இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் போஸ்டீரியர் ரீஜனா அப்படின்றாங்க. ஸோ SHH இந்த ZPA-லேருந்து வரக்கூடிய இந்த SHH இது ஆன்டீரியர் போஸ்டீரியர் பொலாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ ஆன்டீரியரில் மட்டும் இல்லை, அதனால இது ராங். WNT7A ஜீன், ஸோ இது LIMB-X1B அண்ட் WNT7A இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். ஸோ டார்சல் இல்லை, டார்சல் வென்ட்ரல் பேட்டர்னுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகிறது டார்சல் எக்ஸோடம் அப்படின்றது கரெக்ட். HOX-A13 அண்ட் HOX-T13 இது ரெண்டுமே டிஸ்டல் ரீஜன்ல தான் எக்ஸ்பிரஸ் ஆகுமா அப்படின்றாங்க. டிஸ்டல் ரீஜன்ல மட்டும் இல்லை, ஸோ இது ஃபுல்லாவே ப்ராக்சிமோ டிஸ்டல் ரீஜனை பேட்டர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். ஸோ இதனால இந்த டார்சல் வென்ட்ரல் ஆக்சஸோடைய பாதிப்பு இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால இது வராது. TBX5 and FGF10 are expressed in the lateral plate mesoderm involved in the formation of limb bud. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த நெயில் பட்டேலா சிண்ட்ரோம்கான பாயிண்ட் கிடையாது. லிம்ப் பட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனுடைய லேட்டர் அந்த லிம்ப் பட் வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து இந்த நெயில் பட்டேலா சிண்ட்ரோமுக்கு ஏற்ற பாயிண்ட் இல்லை. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே D 1 and 3 மட்டும்தான். The early embryonic development in amphibians and aves serve as two different model plans of development. Former germ layer formation is initiated from fluid fill ball like blastula. ஸோ இது வந்து நம்ம இந்த ஆம்பிபியன் ஃப்ளூயிட் ஃபில் பிளாஸ்டுலாலேருந்து வளரக்கூடியது. ஸோ அதனுடைய பார்ட்ஸ் இங்கே இருக்கு, ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் இங்கே இருக்கு. வைல் லேட்டர், ஸோ இந்த பக்கம் காலம் 2ல இருக்கக்கூடியது அதாவது ஏவ்ஸ். ஸோ ஏவ்ஸோடைய ஜெர்ம் லேயர் ஃபார்மேஷன் இஸ் இனிஷியேட்டட் ஆன் த ஃபிளாட் பிளாஸ்டோடிஸ்க் அப்படின்றாங்க. ஸோ இது ரெண்டையோட கம்பேரிசன் இப்போ நம்ம பார்க்குறோம். பிளாஸ்டோசீல், ஸோ இதுக்கு ஆம்பிபியனுக்கும் ஏவ்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஜீனோபஸ் அண்ட் சிக்க பார்ப்போம். ஸோ ஜீனோபஸ் எம்ப்ரியோவில் பிளாஸ்டோசீல் அப்படின்றது இந்த ஜீனோபஸ் எம்ப்ரியோல நம்ம இங்கே உள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி அனலாகி இங்கே எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெட்வீன் இந்த பிளாஸ்டோசீல் பெட்வீன் இந்த எபிபிளாஸ்டுக்கும் ஹைப்போபிளாஸ்டுக்கும் இடையில இருக்கு. ஸோ பிளாஸ்டோசீல் பெட்வீன் எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டோபோர் லிப், ஸோ ஆம்பிபியன்ல இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டோபோர் லிப், அப்போ இங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏவ்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பிரிமிட்டிவ் குரூவை பார்க்கலாம், பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கை பார்க்கலாம். பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் அப்படின்றத எடுத்துக்கலாம். டார்சல் லிப் ஆஃப் பிளாஸ்டோபோர், ஸோ டார்சல் லிப் அப்படின்றது இதோடைய இந்த டார்சல் லிப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹென்லீஸ் நோடு தான். ஸோ டார்சல் லிப் ஆஃப் பிளாஸ்டோஸ்போர் ஹென்லீஸ் லூப். பிளாஸ்டோபோர், ஸோ இந்த பிளாஸ்டோபோரே வந்து இந்த பிரிமிட்டிவ் குரூப் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான். ஸோ அதனால பிளாஸ்டோபோர் பிரிமிட்டிவ் குரூப்னு மேட்ச் பண்ணலாம். நியூகூப் சென்டர், ஸோ நியூகூப் சென்டர் அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஆம்பிபியன்ல இந்த பக்கம் இருக்கு. ஸோ அதே போல இந்த நியூகூப் சென்டர் போலவே இங்கே சிக் எம்ப்ரியோல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா போஸ்டீரியர் மார்ஜினல் ஜோன். ஸோ நியூகூப் சென்டர் போஸ்டீரியர் மார்ஜினல் ஜோன். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகிறது B. Which one of the following statement with respect to development in amphibians is correct? ஸோ ஆம்பிபியன் டெவலப்மெண்ட்ல நம்ம கேஸ்ட்ருலேஷன் பார்க்குறோம். ஸோ கேஸ்ட்ருலேஷன் பிகின் வித் இன்வாஜினேஷன். ஸோ இன்வாஜினேஷன் மூலயமா தான் ஸ்டார்ட் ஆகுது ஆஃப் இந்த பாட்டில் செல்ஸ். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை இன்வொல்யூஷன்
ஸோ இன்வல்யூஷன் மூலியமா நம்மளுக்கு மீசோடாமல் ப்ரிகர்சர் செல்ஸ் கிடைக்குது. ஃபைனலா எபிபோலி, அதாவது இந்த மேல இருக்கக்கூடிய எபித்தீலியல் ஷீட் கவரிங் வந்து இங்க நடக்குது. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கு அக்கார்டிங் டு ஆம்பிபியன் டெவலப்மெண்ட். ஆர்கனைசர் இன்டியூசஸ் த நெய்க்யூப் சென்டர் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஆர்கனைசர் அப்படின்றது இதெல்லாம் இந்த கார்டின் நாகின் எல்லாம் ஆர்கனைசர். நெய்கூப் சென்டர் அப்படின்றது தான் இதை இன்டியூஸ் பண்ணுறது. ஸோ ஆர்கனைசர் வந்து நெய்கூப் சென்டரை இன்டியூஸ் பண்றது இல்லைன்றதுனால இது ராங். த ஆர்கனைசர் இஸ் ஃபார்ம்டு பை த அக்யூமுலேஷன் ஆஃப் பீட்டா கேட்னினா அப்படின்றாங்க. ஏர்லியர் எம்பரியோ டெவலப்மெண்ட் அப்போ இந்த பீட்டா கேட்னின் இந்த டார்சல் சைடில் பார்க்க முடியும். இந்த பீட்டா கேட்னின் ஃபர்தர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த நெய்க்யூப் சென்டர். இந்த நெய்க்யூப் சென்டர் தான் ஃபர்தர் ஆர்கனைசரை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ பீட்டா கேட்னின் இல்லை. ஸோ இது ராங். In the absence of BMP inhibitor, ectodermal cell form neural tube. ectodermal cells வந்து neural tube ஃபார்ம் பண்ணும். பட் BMP இன்ஹிபிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நியூரல் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் எப்போ இந்த போன் மார்ஃபோஜன் ப்ரோட்டீனை இன்ஹிபிஷன் பண்ணுதோ அப்போ தான் நியூரல் டியூப் ஃபார்மேஷன் இருக்கும். அதனால இந்த பாயிண்ட் ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் கரெக்டானது எதுனா ஆப்ஷன் ஏ. During normal development of sea urchin, beta catenin accumulates predominantly in the micromeres. ஸோ நம்ம sea urchin embryo developmentல மைக்ரோமியர்ஸ் பார்க்குறோம். அங்கே மோஸ்ட்டாக இருக்கக்கூடியது பீட்டா கேட்னின் விச் ஆர் ஃபேட்டட் டு பிகம் எண்டோடாம் அண்ட் மீசோடாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எண்டோடாமோ மீசோடாமோ ஃபார்ம் பண்ணும். இஃப் GSK3 இஸ் பிளாக்ட் இன் த டெவலப்பிங் எம்ப்ரியோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த GSK3 பிளாக் ஆக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஆல் ஓவர் எம்ப்ரியோ பீட்டா கேட்டனினா தான் இருக்கும். ஸோ இந்த பீட்டா கேட்டனின் ஃபர்தர் எண்டோடாம் மீசோடாமா தான் உருவாகும். இப்போ ஜிஎஸ்கேவே இல்லை அப்படின்னா, ஜிஎஸ்கே இன்ஹிபிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல் ஓவர் பீட்டா கேட்னின் ஃபார்மேஷன் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எக்டோடம் ஃபார்மேஷனே இருக்காது. பீட்டா கேட்டனின் அக்யூமுலேஷன் இன் த நியூக்ளியை ஆஃப் லார்ஜ் மைக்ரோமியர் வில் பி இன்ஹிபிட்டட் லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் எக்டோடர்மல் பால் அப்படின்றாங்க. இப்போ பீட்டா கேட்னின் அக்யூமுலேஷன் இருந்தா நம்ம இங்க என்ன பார்த்தோம், எண்டோடம் மீசோடம் தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். எக்டோடர்மல் பால் இல்லை. ஸோ இது ராங். Beta catenin will accumulate in the nuclei of the blastula cells. ஸோ எல்லா blastula செல்ஸ்லையும் எல்லாத்தோட நியூக்ளியிலையும் இந்த பீட்டா கேட்டனின் அக்யூமுலேட் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லீடிங் டு எக்டோடர்மல் பால் அப்படின்றது வந்து ராங். இப்போ தான் பார்த்தோம் எக்டோடம் ஃபார்ம் பண்ணாது. ஸோ பீட்டா கேட்டனின் will accumulate in the nuclei of all blastula cells leading to animal cells. அனிமல் செல்ஸ் ஆகவும் எண்டோடம் மீசோடம் ஆரிஜின் கொண்டதாகவும் மாறிடும் அப்படின்றது இங்கே கரெக்ட். Beta catenin will accumulate in the nuclei of large micromeres. So nuclei of large micromeresல மட்டும் போய் இந்த பீட்டா கேட்டனின் அக்யூமுலேட் ஆகாது. GSK3 இன்ஹிபிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல் ஓவர் எல்லா செல்லுலையுமே, ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த பீட்டா கேட்டனின் அக்யூமுலேஷன் இருக்கும். நாட் ஓன்லி இன் லார்ஜ் மைக்ரோமியர். ஸோ அதனால எண்டோடம் மீசோடம் ஃபார்மேஷன் இருக்குமா அப்படின்னா ராங். ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே சி. In which of the following stages of Arabidopsis embryogenesis do visible distinction between adaxial, abaxial tissue of the cotyledon become initially apparent? இப்போ எம்ப்ரியோ ஸ்டேஜ்லேருந்து சீட் ஸ்டேஜுக்கு போகும்போது இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா சீட், அதுக்கப்புறம் சீட்லிங். ஸோ இதில் வரக்கூடிய ஸ்டேஜஸ் டிஃப்ரெண்ட் குளோபுலார், டிரான்சிஷன், ஹார்ட், அப்புறம் டார்பிடோ அப்படின்னு. டார்பிடோ ஸ்டேஜஸ் அப்புறம் சீட்லிங். ஸோ இதில் இந்த டார்பிடோ ஸ்டேஜ் அப்படின்றது தான் நம்ம டார்பிடோ ஸ்டேஜில் தான் நம்மளால இந்த அபாக்சியல் அடாக்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நல்லாவே பார்க்க முடியும். ஸோ செல் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே நடந்திருக்கிறத பார்க்க முடியும் இந்த ரெண்டு சைடும். ஸோ அடாக்சியல் அப்படின்றது ஃபர்தர் மெரிஸ்டமேட்டிக் லீஃபி ரீஜனும், இந்த கீழே இருக்கக்கூடிய செற்கள் வந்து அபாக்சியல் ஆகவும் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே டார்பிடோ ஸ்டேஜ் சி. In a transplantation experiment, the area of perceptive ectoderm from an early frog gastrula. So early frog gastrula இருந்து it's transplanted to the region of newt gastrula. So further வளரக்கூடிய salamander உடைய newt gastrulaல வைக்கிறாங்க to become parts of mouth. ஸோ இந்த சாலமண்டர் லார்வா எப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ராக் மவுத் லைக் பார்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஃப்ராக் டேட்போல் சக்கர்ஸ் இருந்த மாதிரியும் இதில் பார்க்க முடிஞ்சது இன்ஸ்டெட் ஆஃப் பேலன்சர்ஸ். ஸோ நார்மலாக இந்த சாலமண்டர் லார்வாவில் இந்த பேலன்சர்ஸ் பார்க்க முடியும், அது இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ராக்ல இருக்கக்கூடிய சக்கர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்றாங்க. ஸோ இந்த பிக்சர்ல உங்களுக்கு தெரியும். ஸோ டோனர், அதாவது ஃப்ராக் கேஸ்ட்ரோலேருந்து எடுக்கப்பட்ட இந்த பர்செப்டிவ் எக்டோடம் எடுத்து போஸ்ட், அதாவது நியூட் கேஸ்ட்ரோலால வைக்கும்போது ரிசல்ட் எப்படி இருந்தது, சக்கர் ஃபார்மேஷன் இருந்தது. இந்த சக்கர் ஃப்ராக் டேட்போல்ல பார்க்கக்கூடிய சக்கர்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிட்டர்மினேஷன்னாலயா, ஜெனட்டிக் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் இன்டராக்ஷன்னாலயா அப்படின்லாம் கேட்குறாங்க. டிட்டர்மினேஷன் அப்படின்றதே ஒரு செல் டிட்டர்மைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபர்தர் வந்து வேற செல்லாவோ இல்லை வேற இன்டியூசிவ் சிக்னல் மூலியமாவோ மாறாது. அதை வந்து இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இர்ரிவர்சிபிளாக இருந்தால் அந்த சேஞ்சஸ் நடக்காது. ஸோ இது ராங். ஜெனட்டிக் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் இன்டராக்ஷன் இதுதான் கரெக்ட். ஏன்னா ஸோ இது
பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியான ஆர்கானிசமா இருந்தாலும் ரெண்டோடைய ஸ்பீஷியஸ் வந்து வெவ்வேறு. ஸோ வேற ஒரு ஸ்பீஷியஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷியஸ்க்கு வைக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய இந்த இன்டராக்ஷன் மாடிஃபிகேஷன் எது குறிக்குது அப்படின்னா ஜெனடிக் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் இன்டராக்ஷனை குறிக்கக்கூடியது. ரீஜனல் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் இன்டராக்ஷன் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ ஒரே ஆர்கானிசம் ஒரே எம்பரியோக்குள்ளேயே நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் தான் ரீஜனல் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ இங்கே நடந்தது ரீஜனல் ஸ்பெசிஃபிசிட்டி கிடையாது, ஆட்டோனாமஸ் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ ஆட்டோனாமஸ் அப்படின்றது ஒரு செல் ஸ்பெசிஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் அந்த செல் தான் உருவாகணும். இப்போ நியூரல்னா நியூரான் செல் தான் உருவாகணும், அந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். பட் இதே ஆட்டோனமஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஏர்லியர்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய ரிவர்சபிள் ஸ்பெசிஃபிகேஷனா இருக்கும். வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஒன்ஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது அது டிசைட் ஆகப்பட்டதை மாற்ற முடியாது. ஸோ அதனால இந்த ஆட்டோனமஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது இங்கே வராது. ஸோ நம்ம ஆப்ஷன் இங்கே பி. Which of the following R gene products do not contain NBS LRR domain? ஸோ இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே gene for gene resistant gene தான். ஸோ RPS2 protein of Arabidopsis. ஸோ இது அதுக்கப்புறம் XA1 protein of rice, N protein of tobacco. இது மூணுலேயுமே நம்ம NBS LRR domain பார்க்க முடியும். இது மூணுமே R gene ப்ராடக்ட் கொண்டதாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி. பட் MLO protein of barleyல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டொமைன் மாதிரி இல்லாமல் ஸோ இங்கே 7 உள்ள டிரான்ஸ் மெம்பரன், அதாவது இந்த பிளாஸ்மா மெம்பரனுக்குள்ள ஒரு மெம்பரனுக்குள்ள புகுந்து போறக்கூடிய இந்த புரோட்டீனா இருக்கு இது. ஸோ அதனால இந்த மாதிரி என்பிஎஸ் இல்லா டொமைன் இல்லாதது எது அப்படின்னா டஸ் நாட் அப்படின்னா இந்த MLO protein ஆஃப் பார்லி தான். ஸோ ஆப்ஷன் டி. வாட் இஸ் அ பேட்டர்ன் ஆஃப் கிளீவேஜ் அப்சர்வ்ட் இன் த மேமல்ஸ்? ஸோ மேமல்ஸில் நம்ம மேமல் கிளீவேஜ்லேயே பார்க்க முடியும் ஹோலோபிளாஸ்டிக், அதில் வரக்கூடியது தான் ரொட்டேஷனல் கிளீவேஜ் தான் இந்த மேமல்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஃபர்தர் எம்பிரியோ டிவிஷன் நடக்கும்போது இங்கே ரொட்டேஷனல் கிளீவேஜ் நடக்குது. ஸோ ரொட்டேஷனல் அப்படின்றது கரெக்ட். ஸோ ரேடியல் ஸ்பைரல் பைலாட்ரல். ஸோ ரேடியல் அப்படின்றது நம்ம ஆம்பியாக்சிஸ் எக்கினோடமஸில் பார்க்குறோம். ஸ்பைரல் அனலிடா மொலஸ்கஸ் பிளாட்ஃபார்ம்லலாம் இப்படி பார்க்குறோம் ஸ்பைரல் ஃபார்மில். பைலாட்ரல் அப்படின்றது டியூனிகேட்ஸில் பார்க்கக்கூடியது, ரெண்டு சைடாக பைலாட்ரலாக போகக்கூடியது. ஸோ மேமல்ஸில் ரொட்டேஷனல். ஸோ ஆப்ஷன் சி. Which one of the following statement regarding double fertilization in plant is correct? ஸோ பிளான்ட்ல டபுள் ஃபர்டிலைசேஷன்னா என்ன அப்படின்னா பிளான்டோடைய ஃபர்டிலைசேஷன் அப்போ ஸோ ஃப்ளவரில் இந்த ஸ்டிக்மாவில் வந்து விலகக்கூடிய இந்த போலன் கிரெயின்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய போலன் டியூப்குள்ளே இருக்கக்கூடியதான் ஸ்பெர்ம் செல்ஸ். ஸோ அதில் 2 ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும். மைட்டோடிக் டிவிஷன் மூலிமா 2 ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும். அந்த 2 ஸ்பெர்ம் செல்ஸுமே எதனுடைய ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று இந்த எக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெர்ம் செல் இந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியோட, இன்னொரு ஸ்பெர்ம் செல் எது கூட ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்கு செல் கூட. ஸோ இப்படி 2 விதமாக ஃபியூஷன் ஆகிறதுனால தான் இதை டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆகக்கூடியது நரிஷ்மெண்ட்டுக்கும், எக்கு செல் கூட ஃபர்டிலைஸ் ஆகக்கூடியது ரீப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன் ஸ்பெர்ம் செல் ஃபியூசஸ் வித் எக், செகண்ட் ஸ்பெர்ம் செல் வித் த சென்ட்ரல் செல் அப்படின்றது தான் இங்கே கரெக்ட். ஆப்ஷன் சி. ஹியூமன் பாலிசின் டக்டைலி ஜாயினிங் ஆஃப் எக்ஸ்ட்ரா டிஜிட் சிண்ட்ரோம். இதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இது எதனுடைய ரிசல்ட் அப்படின்றது ஹோமோசைகஸ் மியூட்டேஷன்னால வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் சிங்க் ஆகிறதும் ஒரு பாலை டிஜிட் உருவாகி அதுக்கப்புறம் சிங்க் ஆகிறது தான் ஹியூமன் பாலிசின் டக்டைலி அப்படின்றோம். ஸோ இது எதனால உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஜீனில் இருக்கும் அப்படின்னு. இப்போ ஆண்டனோபீடியா காம்ப்ளெக்ஸ் லோக்கஸ் இதனுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ட்ரோசோஃபிலால பார்த்தோம்னா ஹெட் ஆண்டனால ஃபார்ம் பண்ணக்கூடியது, ஆண்டனா ரீஜனில் இருக்கக்கூடியது. இப்போ இதில் மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னா ஆண்டனாக்கு பதிலாக லெக் ஃபார்மேஷன் இருந்ததை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஜீன்ஸ் ஆஃப் HOX-D13 ஜீன், இந்த ஜீன் தான் நம்மளுடைய டிஜிட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ டிஜிட்டில் இந்த வெப்டு டோஸா அன்வெப்டு, இந்த வெப் இல்லாத டோஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு HOX-D13 ஜீன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே அப்போப்டோசிஸ் நடந்தால் தான் இந்த டிஜிட் உடைய செப்பரேஷன்ஸ் நடக்கும், கரெக்டான டிஜிட் ஃபார்மேஷனும் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ HOX-C ஜீன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஓவரால் பேட்டர்னிங், அதாவது ஸ்கின்லேருந்து லிம்ப்லேருந்து ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் இந்த பாடி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. பீட்டா கேட்டனின் லோக்கஸ் அப்படின்றது பொதுவாகவே செல் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே மியூட்டேஷன் நடந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு செல் ரொம்ப கேன்சர் செல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட உண்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த பாலிடாக்டைலிக்கு இருக்கக்கூடிய ஜீன் என்ன அப்படின்னா HOX-D13 ஜீன். ஸோ ஆப்ஷன் பி. இதே போல் சிஎஸ்ஐஆர் நெட் லைஃப் சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், அது தவிர டாபிக் வைஸ் இக்காலஜி, செல் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பிளான்ட் ஃபிசியாலஜி, இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி, ஃபண்டமெண்டல் பயாலஜி, டெவலப்மெண்டல் பயாலஜி, எவல்யூஷன், டைவர்சிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ், இந்த டாபிக்லலாம் ஆல்ரெடி இந்த சேனலில் வீடியோ சொல்யூஷன் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம்.
Stay tuned for next topic video solution. Thank you.